தடவையாவது கண்டுபிடிக்க வேண்டும் என்று அவர் விரும்புகிறார். அவர் நம்மோடு பேச விரும்புகிறார், நம்மோடு உறவாட விரும்புகிறார். நம்முடைய குறைகளை, நம்முடைய குற்றங்களை, நம்முடைய பலவீனங்களை நமக்கு பெரிதாக எண்ணாமல் அவர் நம்முடைய பக்கத்திலேயே நின்று கொண்டு தடவையாவது என்னை கண்டுபிடிப்பானா, தடவையாவது என்னை கண்டுபிடிப்பாரா என்று சொல்லி அவ்வளவு பக்கமாகவே நிற்கிறார் ஆண்டவர். கணவனுக்கு மனைவி, மனைவிக்கு கணவன். ஏன் ஒரு ஏற்ற துணை என்று சொல்லி இருக்கிறது அப்படிங்கிறத நான் யோசித்து பார்த்தேன். எதுக்கு ஏற்ற துணை? சோறாக்கி போனவா, பிள்ளை பக்கவா? இவன் ஆண்டவராய் இயேசுவின் இருதயத்தில் தான் பேசினார். அல்லேலூயா. இதுபோல எனக்கு அன்பான சகோதரனே, சகோதரியே, நம்முடைய வாழ்க்கையிலே நம்முடைய தேவன், நம்முடைய ஆண்டவர் இயேசு நம்மோடு பேசுகிற சத்தம் இந்த காதுகளில் அல்ல, நம்முடைய இருதயத்திலே கேட்டுக்கொண்டே இருக்கணும். அல்லேலூயா. நான் பொண்ணை பார்த்து கல்யாணம் பண்ணவன் அல்ல. எப்படி? நான் என் மனைவியை பார்த்து நான் சம்மதித்தவன் அல்ல, பார்க்காமலே சம்மதித்தவன். யாக்கோபுனா எத்தேன், ஏமாற்றுக்காரன் அப்படின்னு பிரசங்கம் பண்ணதை நான் கேட்டிருக்கிறேன். நானும் அப்படியே நினைத்து கொண்டு தான் வந்தேன். நம்முடைய பாஸ்டர் ஐயா, கிறிஸ்டியான் பாஸ்டர் ஐயா ஒரு நாள் இந்த செய்தியை பேசினார் கர்த்தருக்கு. அப்பதான் சொன்னார், யாக்கோபு எத்தனை அல்ல. இன்றைக்கு மாம்சத்தில் வரான போஜனத்துக்காக, மாம்சத்தில் அனுபவிக்கிற இன்பங்களுக்காக, உலகத்தில் அனுபவிக்கிற சந்தோஷத்துக்காக அநேக தேவனுடைய ஆசீர்வாதத்தை இழந்து விடுகிறார்கள். அப்படிப்பட்டவர்களை விரல் விட்டு எண்ணி சொல்லலாம். எத்தனை பேர் இருக்காங்க கர்த்தருக்கு? நான் வேலையை விட்டேன், ஒன்றும் இல்லை, சம்பளம் இல்லை, ஒன்றும் இல்லை. வீட்டு ஜாமான்களை ஏற்றிக்கொண்டு திண்டுக்கல் வருவதற்கு கையில் பணம் இல்லை. எப்படியோ இந்த செய்தி சோத்திரம் மின்சர் செல்வகுமார் அவருக்கு போனது பிற்பாடு கர்த்தருடைய பரிசுத்தமுள்ள நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. ஆண்டவர் இயேசுவின் இனிதான நாமத்திலே உங்கள் எல்லாருக்கும் என்னுடைய அன்பின் நல் வாழ்த்துக்கள். அல்லேலூயா. வாசிப்போம். மல்கியா எழுதின தீர்க்கதரிசன புஸ்தகம் 1ஆம் அதிகாரம் 2ஆம் வசனத்தையும் 3ஆம் வசனத்தின் முதல் வரியையும் வாசிக்கலாம். நான் உங்களை சிநேகித்தேன் என்று நம்முடைய தேவன் அவர் அன்பில் உன்னதமான அனுபவம் உள்ளவர். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். பிரைஸ் தி லார்ட். தேவ அன்பு இந்த உலகத்திலே வெளிப்பட்டது என்று சொன்னால் அது கல்வாரி சிலுவையை நாம் நோக்கி பார்க்கும்போது தான் தேவனுடைய அன்பு என்ன என்று நமக்கு ஓரளவுக்கு விளங்க முடியும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். யோவான் 3:14 வாசிக்கிறோம். தேவன் தம்முடைய ஒரே பேரான குமாரனை விசுவாசிக்கிறவன் எவனோ அவன் கெட்டு போகாமல் நித்திய ஜீவனை அடையும்படிக்கு அவரை தந்தரடி இவ்வளவாய் உலகத்தில் அன்பு கூர்ந்தார். யோவான் 3:16 சொன்னா கிடைக்கும் கரிசோறு. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அல்லேலூயா. தேவனுடைய அன்பு சாதாரணமானதல்ல. அமர்ந்து தேவனுடைய அன்பை கொஞ்சம் சிந்தித்து கல்வாரி சிலுவையை நம்முடைய மனக்கண் முன்பாக நிறுத்தி எதற்காக ஆண்டவர் இயேசு இவ்வளவாய் பாடுபட வேண்டும், இவ்வளவாய் துடிக்க துடிக்க சிலுவையிலே அவர் தொங்க வேண்டும், ஏன் அப்படி தொங்கினார், எதற்காக அப்படி அவர் அழிக்கப்பட்டார், காயப்படுத்தப்பட்டார். பிதாவாகி தேவன் நம்மேல் வைத்த அன்பின் நிமித்தம் ஆண்டவர் இயேசுவை கைவிட்டு நம்மை தூக்கி எடுக்க கரத்தை நீட்டி இருக்கிறார். ஒரு அடியில் சொல்லுவோம். ஆகினாலே இந்த தேவ அன்பு நம்முடைய உள்ளத்திலே
எப்போதும் ஊற்றப்பட்டு 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 நம்முடைய இருதயம் தேவ அன்பிலே பொங்கி 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 வழிய வேண்டியது அவசியமாக இருக்கிறது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. அந்த தேவனுடைய அன்பை ருசிக்கிற தேவனுடைய பிள்ளைகள் இந்த உலகத்திலே தேவனுக்காகவே ஜீவிக்க வேண்டும் என்று சொல்லி ஒரு பெரிய தீர்மானத்தை எடுக்க வேண்டியது அவசியமாக இருக்கிறது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. பிரைஸ் தி லார்ட். அல்லேலூயா. அவர்தான் சொல்லுகிறார், மல்கியா தீர்க்கதரிசியை கொண்டு என்ன சொல்லுகிறார்? நான் உங்களை என்று சொல்லுகிறார். நீங்கள் நாம சொல்லுகிறதான பதில் என்ன? எப்படி சிநேகித்தீர்? எனக்கு இருக்கிற பாடு உமக்கு தெரியுமோ தெரியாதோ அப்படின்னு கூட சொல்லிடுவோம். எனக்கு இருக்கிற கஷ்டம், எனக்கு இருக்கிற வேதனை, எனக்கு இருக்கிற துக்கம், எனக்கு இருக்கிறதான பலவிதமான நெருக்கடியான சூழ்நிலைகள், இதையெல்லாம் பார்க்கும்போது நீர் என்னை நேசிக்கிறீர் என்று நான் எப்படி நம்புகிறது என்று சில வேளைகளிலே நாம் முறையிடுகிறோம், முறுமுறுக்கிறோம், கசந்து கொள்கிறோம், வருத்தம் அடைகிறோம். ஆண்டவர் சொல்லுகிறார், ஏசா யாக்கோபுக்கு சகோதரன் அல்லவோ, ஆகிலும் யாக்கோபை நான் சிநேகித்தேன், ஏசாவையோ நான் வெறுத்தேன் சொல்லுகிறார். ஒரே தாயினுடைய கற்பத்திலே ஒரே சமயத்தில் உருவானதான இரண்டு பிள்ளைகள். மூத்தவன் ஏசா, இளையவன் யாக்கோபு. ஆனால் ஆண்டவர் சொல்லுகிறார், யாக்கோபை சிநேகித்தேன், ஏசாவையோ வெறுத்தேன். ஏன்? ஒருவனை சிநேகிக்க வேண்டியது அவசியமா, இன்னொருவனை வெறுக்க வேண்டியது அவசியமா என்று ஒருவேளை நாம் கேள்வி கேட்கலாம். அப்போ நான் பவுல் சொல்லும்போது சொல்லுகிறார், அது தேவனுடைய தெரிந்து கொள்ளுதல். தேவனுடைய தெரிந்து கொள்ளுதல். அவர் பட்சபாதம் உள்ளவர் அல்ல. அப்படி இருக்கும்போது ஒருவனை சிநேகிக்கிறார், ஒருவனை வெறுக்கிறார். அப்ப தாயின் கற்பத்திலே இருக்கும் போதே தேவன் யாக்கோபை குறித்தும் ஏசாவை குறித்தும் தெளிவாக பேசினார். ஆதியாகமம் 25ஆம் அதிகாரத்திலே அந்த வசனத்தை வாசியுங்கள். அவள் கற்பத்திலே பிள்ளைகள் ஒன்றோடு ஒன்று என்ன செய்திருந்தது? மோதிக்கொண்டிருந்தன. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. அந்த இரண்டு பிள்ளைகளும் கற்பத்திலேயே ஒன்று கொண்டு என்ன செய்கிறது? மோதிக்கொள்கிறது. சிசுவிலேயே கற்பத்திலே இருக்கும் போதே அங்கே ஒரு மோதல் உண்டாகிறது, அங்கே ஒரு போராட்டம் உண்டாகிறது. நம்முடைய வாழ்க்கையிலேயும் நமக்குள்ளே இரண்டு மனிதர்கள், ஒன்று ஆவிக்குரிய மனிதன், இன்னொன்று மாம்சத்துக்குரிய மனுஷன். இந்த இரண்டும் ஒன்றோடு ஒன்று என்ன செய்கிறது? போராடி கொண்டிருக்கிறது. ஒன்று இன்னொன்றை விரும்புகிறது, இன்னொன்று வேற ஒன்றை விரும்புகிறது. அப்படிப்பட்டதான ஒரு சூழ்நிலையை நம்முடைய வாழ்க்கையிலே நாம் அனுபவித்துக் கொண்டிருக்கிறோம். அது கலாத்தியர் 5ஆம் அதிகாரத்திலே 17ஆம் வசனத்தில் வாசித்தால் அங்கே என்ன சொல்லியிருக்கிறது? மாம்சம் ஆவிக்கு விரோதமாகவும் ஆவி மாம்சத்துக்கு விரோதமாகவும் இச்சிக்கிறது. இது ஒன்றை இச்சிக்கிறது, அதை ஒன்றை இச்சிக்கிறது. ஒன்றுக்கொன்று எதிரடையா இருக்கிறது, ஒன்றுக்கொன்று விரோதமாக இருக்கிறது. ஆவி ஒன்றை இச்சிக்கிறது, மாம்சம் இன்னொன்றை இச்சிக்கிறது. ஒன்றுக்கொன்று எப்படி இருக்கிறது? விரோதமாக இருக்கிறது. நமக்குள்ளேயே ஒரு விரோத மனப்பான்மை, நமக்குள்ளேயே ஒரு விரோதம் ஒன்றுக்கொண்டு அங்கே போராடி கொண்டு இருக்கிறது. நாம் நம்முடைய போராட்டத்திலே
எதற்கு அனுகுணமாக இருக்கிறோம், எதை நாம் சார்ந்து கொள்கிறோம், எதற்கு நாம் முக்கியத்துவம் கொடுக்கிறோம் என்பதை குறித்து தான் நம்முடைய வாழ்க்கையிலே ஜெயத்தை நாம் பெற முடியும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். பிரைஸ் தி லார்ட். தாயின் கர்ப்பத்திலே பிள்ளைகள் ஒன்றோடு ஒன்று மோதிக்கொண்ட போது ரெபெக்காள் எங்கே போனாள்? தேவ சமூகத்துக்கு போனாள். நம்முடைய வாழ்க்கையிலே இப்படிப்பட்டதான ஒரு போராட்டமான ஒரு சூழ்நிலை, போராட்டமான ஒரு நிலவரம் நம்முடைய வாழ்க்கையில் எப்போது இருந்து கொண்டே இருக்கிறது, இல்லை என்று சொல்ல முடியாது. அந்த போராட்டத்தை நம்முடைய வாழ்க்கையிலே நாம் அனுபவிக்கும் போது நாம் போக வேண்டிய இடம் ஒன்று இருக்கிறது. பிரைஸ் தி லார்ட். எங்கே போகணும்? தேவ சமூகத்துக்கு போகணும். தேவ சமூகத்துக்கு போனால் ரெபெக்காளுக்கு கர்ப்பத்திலே இருந்த 2 பிள்ளைகளுடைய காரியத்தை தேவன் தெளிவாக வெளிப்படுத்தினது போல நிச்சயமாகவே நம்முடைய வாழ்க்கையிலேயும் தேவன் நமக்கு வெளிப்படுத்துவார். அல்லேலூயா. அதற்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. இந்த விசுவாசம் நம்முடைய வாழ்க்கையிலே இருக்குமானால் நம்முடைய வாழ்க்கையிலே வர இந்த மாதிரியான போராட்டத்துக்கு மத்தியிலே தேவ சமூகத்துக்கு நாம் போக வேண்டியதான இடத்துக்கு வந்து விடுவோம். அநேகர் இந்த விஷயத்திலே தேவ சமூகத்துக்கு போகிறதிலே ரொம்ப மெத்தனமான போக்கிலே போய்கொண்டிருக்கிறதாக அறிய முடிகிறது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அருமையானவர்களே, எந்த இடத்திலேயும் எந்த சூழ்நிலையிலேயும் நாம் தேவனோடு உறவு வைக்க வேண்டியிருக்கிறது, தேவனோடு தொடர்பு வைக்க வேண்டியிருக்கிறது, தேவனோடு பேச வேண்டியிருக்கிறது, தேவனோடு பழக வேண்டியிருக்கிறது. சாப்பிடும் போதும் தேவனோடு பழகலாம். எந்த சூழ்நிலையிலையும் எந்த விதத்திலேயும் நாம் தேவனோடு பேசவும் பழகவும் நம்முடைய வாழ்க்கையிலே நமக்கு ஒரு அனுபவம் அவசியமாக இருக்கிறது. அதை நீங்கள் நன்றாக அறிந்திருக்க வேண்டும். தேவன் நம்மோடு பேச விரும்புகிறார். கர்த்தருக்கு தேவன் நம்முடைய பக்கத்தில் தான் நிற்கிறார். அப்போஸ்தலர்களின் புத்தகம் 17ஆம் அதிகாரம் 27ஆம் வசனத்தை வாசித்தால், கர்த்தராகிய தம்மை அவர்கள் தடவியாகிலும் கண்டுபிடிக்கத்தக்கதாக தம்மை தேடும்படிக்கு அப்படி செய்தார். அவர் நம்மில் ஒருவருக்கும் தூரமானவர் அல்லவே. வேலை போ தப்பி படைச்சிட்டான். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். பிரைஸ் தி லார்ட். தடவியாவது கண்டுபிடிக்கத்தக்கதாக. அப்ப கை நீட்ட தூரத்தில் தான் ஆண்டவர் நம்முடைய பக்கத்தில் நிற்கிறார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறோம்? அல்லேலூயா. அப்ப தேவ சமூகத்திலே போகணும் என்று சொன்னால் எங்கேயோ ஓடி போகணும் அப்படிங்கிறது அல்ல. அதுக்காக நான் போய் ஜெபிக்க வேண்டாம் சொல்லவில்லை. நம்முடைய ஆண்டவர் இயேசு நம்முடைய பக்கத்தில் நிற்கிறார். தடவையாவது கண்டுபிடிக்கத்தக்கதாக அவ்வளவு சமீபமாக நம்முடைய ஆண்டவர் நம்மோடு கூட இருக்கிறார். நமக்கு அவர் தூரமானவர் அல்ல. ஆயினாலே நம்முடைய ஆண்டவரோடு பேசவும் பழகவும் அவருடைய சமூகத்தை எந்த இடத்திலும் எந்த சூழ்நிலையிலையும் அனுபவிக்க நாம் பழகிக்கொள்ள வேண்டும், படித்துக் கொள்ள வேண்டும், அனுபவத்திலே ஆக்கிக் கொள்ள வேண்டும். பிரைஸ் தி லார்ட். ஒரு தேவனுடைய ஊழியக்காரனுக்கு இந்த அனுபவம் மிகவும் அவசியம் என்பதை நான் உங்களுக்கு வலியுறுத்தி சொல்ல விரும்புகிறேன். எந்த சூழ்நிலையிலையும் எந்த இடத்திலேயும் நம்முடைய ஆண்டவர் இயேசு தடவியாவது கண்டுபிடிக்கத்தக்கதாக கை நீட்டிய தூரத்தில் தான் நிற்கிறார். கர்த்தருக்கு பிரைஸ் தி லார்ட். எங்கேயோ இருக்கிறாரு. நம்முடைய தேவன் எங்கே இருக்கிறார்? பரலோகத்தில் இருக்கிறார். உண்மைதான். ஆனால் அவர் பரலோகத்தில் இருந்தாலும் அவருடைய பாதம் நமக்கு பக்கத்தில் இருக்கிறது. அல்லேலூயா. வானம் அவருடைய சிங்காசனம், பூமி அவருடைய பாதப்படி. அவருடைய பாதம் நாம் கை நீட்டினா தொடரக்கூடிய அளவில் தான் இருக்கிறது. அல்லேலூயா. தடவியாவது கண்டுபிடிக்க வேண்டும் என்று அவர் விரும்புகிறார். அவர் நம்மோடு பேச விரும்புகிறார், நம்மோடு உறவாட விரும்புகிறார். நம்முடைய குறைகளை, நம்முடைய குற்றங்களை, நம்முடைய பலவீனங்களை நமக்கு பெரிதாக எண்ணாமல் அவர் நம்முடைய பக்கத்திலேயே நின்று கொண்டு தடவையாவது என்னை கண்டுபிடிப்பானா
தடவையாவது என்னை கண்டுபிடிப்பாரா என்று சொல்லி அவ்வளவு பக்கமாகவே நிற்கிறார் ஆண்டவர். ஆகினாலே ஸ்தோத்திரம், நம்முடைய ஆண்டவர் இயேசு நம்மை அவ்வளவாய் நேசிக்கிறார். பிரைஸ் தி லார்ட். உலக மனிதன் தான் ஓடுறான், எங்கேயோ ஓடி போறேன். ஆனால் ஜீவனுள்ள தேவனாகி நம்முடைய கர்த்தர், வானத்தின் பூமியை சிருஷ்டித்த நம்முடைய தேவன், நமக்காக தம்முடைய ஜீவனையே பலியாய் கொடுத்த கர்த்தர், தம்முடைய ரத்தத்தை எல்லாம் சிந்தின ஆண்டவர், பிதாவாகிய தேவன் நம்மை தூக்கி எடுத்து நம்மை அவருடைய பிள்ளையாய் நிறுத்துவதற்காக நம்முடைய ஆண்டவராய் இயேசுவை கைவிட்டார். அல்லேலூயா. அவர் கைவிடப்பட்டதனாலே அவர் பிதாவை நோக்கி பார்க்க முடியாத, பிதாவை நோக்கி அவர் தரிசிக்க முடியாத ஒரு நிலவரத்திலே அவர் என் தேவனே என் தேவனே ஏன் என்னை கைவிட்டீர் என்று கதறினார். யாருக்காக? நமக்காக. அல்லேலூயா. ஆண்டவர் இயேசு இவர்களெல்லாம் நேசித்து இவர்களை கைதூக்கி விடுவதற்காக என்னை கைவிட்டு விட்டாரே என்று நம்மேல் ஆண்டவர் இயேசு வருத்தப்படவில்லை, நம்மேல் அவர் வேதனைப்படவில்லை. சோத்திரம். ஆண்டவர் இயேசு நம்மேல் இன்னும் அதிகமாக அன்பு கூறுகிறார். அல்லேலூயா. எப்படியாவது நாம் அவரை போல ஆக வேண்டும். யாரை போல ஆக வேண்டும்? நம்முடைய ஆண்டவராய் இயேசுவை போல மாற வேண்டும். நம்முடைய நோக்கம் என்ன? நம்முடைய நோக்கம் என்ன? நம்முடைய நோக்கம் என்ன? அவருடைய நோக்கம், அவருடைய விருப்பம், அவருடைய ஆசை, அவரை போல நம்மை உருவாக்கி அவரோடு கூட நம்மை கொண்டு போய் வைக்க விரும்புகிறார். அந்த நோக்கத்தை, அந்த சித்தத்தை, அந்த விருப்பத்தை நாம் விளங்கிக் கொண்டு அதற்கு நம்மை மனப்பூர்வமாக ஒப்புக் கொடுப்போம். ஆனால்தான் நம்மை அவரை போல உருவாக்க முடியுமே அல்லாமல் மற்றபடி முடியவே முடியாது. நான் ஏதோ ஒரு வசனத்தை எடுத்து எங்கேயோ போயிட்டு இருக்கேன், எனக்கு தெரியல. எனக்கு சோத்திரம் உண்டாவதாக. ஆகினாலே ஆண்டவர் சொல்கிறார், நான் உங்களை சிநேகித்தேன், நான் உங்களை சிநேகித்தேன். நீங்கள் சொல்கிறீங்க, எப்படி ஐயா எங்களை சிநேகித்தீர்? இந்த கார்த்திகை, ஓ நீர் யோசுவா. கர்த்தருக்கு சோத்திரம் உண்டாவதாக. பிரைஸ் தி லார்ட். அல்லேலூயா. நானெல்லாம் நினைச்சு பார்ப்பேன், நம்மையும் கூட ஆண்டவர் நேசித்தாரே. சே, கழுசடையும் கழுசடை எப்படி கிராமத்தில் சொல்லுவாங்க, அவன் கிடக்க கழுசடை அப்படின்னு அர்த்தம் என்ன? சொல்லுங்க தம்பி டேவிட். ஒன்றுக்கு உதவாது மாத்திரம் இல்லை, திரும்பி கூட பார்க்கக்கூடாது அப்படின்னு நினைக்கக்கூடிய அளவில் அந்த மாதிரி இருந்ததான என்னையும் கூட என் ஆண்டவர் நேசித்தார். அல்லேலூயா. சோத்திரம். சொல்லுவாங்க, இந்த ரத்தின ரட்சிக்கப்பட்டானா நம்பலாம், இந்த மணவரை ரட்சிக்கப்பட்டானா நம்பலாம், இந்த நடராஜன் ரட்சிக்கப்பட்டானா நம்பலாம். என் பேரை சொல்லி அவனா சரி அதான் நம்ப முடியாது. அவனாவது ரட்சிக்கப்படுவதாவது. சொல்லார், ஏன்னா அவ்வளோ நல்ல பிள்ளை. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அப்படிப்பட்ட என்னையும் கூட கர்த்தர் நேசித்தார். அல்லேலூயா. அதை ரொம்ப நாள் நான் அறியாமல் இருந்தேன், ஒரு நாள் அறிந்து கொள்ள கர்த்தர் கிருபை பாராட்டினார். சொல்லார். ஆயினால்தான் அந்த நாளிலே நான் அழுது 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 தேமி 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 அழுது, யாரெல்லாம் இருக்கிறாங்களோ எனக்கு தெரியாது, இருக்கிற அத்தனை பேருக்கு மத்தியிலே அழுது அழுது என்னுடைய வாழ்க்கையிலே நான் செய்த பாவத்தை எல்லாம் அப்படியே பச்சை பச்சை அறிக்கை செய்தேன். சொல்லுவோம், அன்றைக்கு நான் அனுபவித்ததான சந்தோஷம், அன்றைக்கு நான் அனுபவித்ததான சமாதானம், அன்றைக்கு என் வாழ்க்கையில் நான் பெற்றுக்கொண்டதான இன்பம் எவ்வளவு பெரியது என்பதை வாய்விட்டு சொல்ல முடியாது. கர்த்தருக்கு அன்றிலிருந்து ஒரு மாற்றத்தை கர்த்தரின் வாழ்க்கையிலே அனுபவிக்க செய்தார். கர்த்தருக்கு பிரைஸ் தி லார்ட். இப்படி ஒரு அனுபவத்தை, இப்படி ஒரு ஆசீர்வாதத்தை நமக்கு தருவதற்காகத்தான் நம்முடைய ஆண்டவராகிய இயேசு சிலுவையிலே இவ்வளவாய் தொங்கி பாடுபட்டார். அல்லேலூயா. எனக்கு ஆரம்பத்தில் ஒன்றும் வழங்கலை. எதுக்காக என்னை ரட்சித்தார்? எதற்காக என்னை அபிஷேகம் பண்ணினார்?
எதற்காக என்னை அழைத்தார்? நான் நினைத்தேன் சுவிசேஷம் அறிவிக்கணும், சுவிசேஷம் அறிவிக்கணும், ஊர் ஊரா சுவிசேஷம் அறிவிக்கணும். அது ஒரு சந்தோஷம். ஆனால் பிறகு தொடங்கிக் கொண்டேன், என்னை அவரை போல உருவாக்குவதற்காகத்தான் என்னை அழைத்து தெரிந்து கொண்டு நடத்தி கொண்டிருக்கிறார் என்று. அல்லேலூயா. ஆயினால்தான் அநேக பாடுகள், அநேக உபத்திரவங்கள், அநேக நெருக்கங்கள், அநேக அவமானங்கள், அநேக நிந்தைகள், அநேக பாடுகள் இல்லாவிட்டா தேவையில்லை. இப்படியெல்லாம் நம்மை நடத்தாவிட்டால் தேவனுடைய சாயலிலே நாம் உருவாகி வரவே முடியாது என்பதை நான் கண்டுகொண்ட பிற்பாடுதான் சந்தோஷமாக எல்லாவற்றுக்கும் ஒப்புக் கொடுக்க எனக்கு மனதை தந்தார். அல்லேலூயா. சோத்திரம். சில காரியங்களை வெளிப்படையாக பேச முடியல, பயமா இருக்கு. ஏன் தெரியுமா? யார் யார் மூலமாவெல்லாம் நம்ம நடத்துகிறார், நம்மை உருவாக்குகிறார். கூட இருக்கிறவர்களோடு, கூட இருக்கிறவர்கள் மூலமாகவே தேவன் நம்மை சரியா ஒக்கிடுவார். எப்படி? கணவனுக்கு மனைவி, மனைவிக்கு கணவன். ரொம்ப சத்தமா சொல்றீங்க. ஏன் ஒரு ஏற்ற துணை என்று சொல்லி இருக்கிறது அப்படிங்கிறத நான் யோசித்து பார்த்தேன். எதுக்கு ஏற்ற துணை? சோறாக்கி போனவா, பிள்ளை பக்கவா? அது இல்லை என்று நான் சொல்லவில்லை. ஆனால் அதை விட முக்கியம், ஆண்டவர் இயேசுவின் சாயலிலே நாம் உருவாக்கப்படுவதற்காக ஏற்ற துணையை தருகிறார். ஒரு அடியிலே சொல்லுவோம், அதற்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. இதெல்லாம் நான் படிக்க எனக்கு ரொம்ப காலம் ஆச்சு, இதை விளங்கிக் கொள்ள எனக்கு ரொம்ப காலம் ஆகிப்போச்சு. அதற்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. பிரைஸ் தி லார்ட். ஒரே தாயின் கற்பத்திலே 2 பிள்ளைகள் உருவாகிறது. ஒன்று கொண்டு என்ன செய்கிறது? மோதிக்கொள்கிறது. ரெபெக்கா தேவ சமூகத்துக்கு போனாள். கர்த்தர் அவரோடு பேசினார். அன்பானவர்களே, நம்முடைய தேவன் பேசுகிற தேவன். நம்முடைய தேவன் பேசுகிற தேவன். எங்கே பேசுவார்? இந்த காதிலே பேச மாட்டார். இந்த காதிலே வருகிற இந்த உலகத்தின் சத்தம், மனுஷ சத்தம், இதுதான் நம்முடைய இந்த வெளியிலே இருக்கிற காதிலே வந்து விழுகும். ஆனால் நம்முடைய ஆண்டவர் இயேசுவின் செவியை தேவன் திறந்தார். பிரைஸ் தி லார்ட். வேதத்தை 40 என்ன வாசிக்கிறோம்? பழியையும் காணிக்கையும் நீர் என் செவியை திறந்தீர். என்றைக்கு ஆண்டவர் இயேசுநாதனுடைய செவியை பிதாவாகி தேவன் திறந்தார்? என்றைக்கு திறந்தார்? என்றைக்கு ஆண்டவர் இயேசு தன்னுடைய 30வது வயதிலே தேவ சித்தத்தை முழுவதும் செய்வதற்காக என்றைக்கு அவர் ஒப்புக் கொடுத்து ஞானஸ்தானத்திலே ஆண்டவர் உடன்படிக்கை பண்ணி ஒப்புக் கொடுத்து ஞானஸ்தானம் எடுத்தாரோ அன்றைக்கு பிதாவாகி தேவன் ஆண்டவர் இயேசுவின் செவியை திறந்தார். அப்பொழுது சத்தம் கேட்கிறது. என்ன சத்தம்? பிரைஸ் தி லார்ட். பிரைஸ் தி லார்ட். தேவ சத்தம் கேட்கிறது. அன்று முதல் நம்முடைய ஆண்டவராக இயேசுவோடு பிதாவாகி தேவன் பேசுறது யாரும் கேட்கல. ஏன்? இந்த வெளிப்படையான காதிலே அவர் கேட்கத்தக்கதாக பேசியிருப்பாரானால் கூட இருந்த சீசர்களுக்கு அப்போஸ்தலர்களுக்கு கேட்டிருக்கும், தெரிஞ்சிருக்கும். ஆனால் தெரியவில்லை. ஏன்? ஏன்? பிதாவாகி தேவன் ஆண்டவராக இயேசுவின் இருதயத்தில் தான் பேசினார். அல்லேலூயா. இதுபோல எனக்கு அன்பான சகோதரனே, சகோதரியே, நம்முடைய வாழ்க்கையிலே நம்முடைய தேவன், நம்முடைய ஆண்டவர் இயேசு நம்மோடு பேசுகிற சத்தம் இந்த காதுகளில் அல்ல, நம்முடைய இருதயத்திலே கேட்டுக்கொண்டே இருக்கணும். அல்லேலூயா. பேசிக்கொண்டே இருப்பார். அவர் பேசிக்கொண்டே இருப்பார். எந்த இடத்திலேயும் அவர் நம்மோடு பேசுவார். எந்த சூழ்நிலையிலேயும் நம்மோடு பேசுவார். அதை கேட்கிற செவிகள் நமக்கு இருக்கணும். ரெபெக்காளுடைய வாழ்க்கையிலே தேவன் பேசினார். பிறக்க போற 2 பிள்ளைகளை குறித்த திட்டவட்டமான காரியங்கள் அவளோடு பேசப்பட்டது. ஆகினால்தான் கடைசி வரையிலும் தேவ சித்தத்துக்கே அவள் தன்னை ஒப்புக் கொடுத்தார். ஒரு அடியிலே சொல்லுவோம், யாக்கோபு மேலே பட்சமாக இருக்கிறாள். யாக்கோபு கூடாரவாசி குணசாலியுமாவே தாயோடு கூடவே இருக்கிறான். அதனால கூழ் காய்ச்ச படிச்சுக்கிட்டேன்.
எது? ஊர் சமைக்க. சொன்னார் பிள்ளை பிறக்கிறதுக்கு முன்னாடியே ஏசா யார், யாக்கோபு யார், யாக்கோபை குறித்த காரியம் என்ன, ஏசாவை குறித்த காரியம் என்ன, இவருடைய ஜீவியம், இவருடைய எதிர்காலம் எப்படி இருக்கும் என்று தேவன் திட்டவட்டமாக பேசினார். ரெபெக்காள் எல்லாவற்றையும் தெளிவாக விளங்கி அறிந்து அவள் யாக்கோபின் மேல் பட்சமாயிருந்தார். அல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். குழந்தை பிறக்கும் போது ஏசா முந்தி பிறந்தான். எப்படி பிறந்தான்? சிவந்த மேனியும், எப்படி சிவந்த மேனியும் சர்வங்கமும் ரோம அங்கி போத்தனவனை போல. ஸ்தோத்திரம். இதை குறிக்கிறது இது. புறம்பாக இன்றைக்கு ஆவிக்குரிய உலகத்திலேயும் சரிதான், கணவன் மனைவியாக சோத்திரம் விவாகத்தில் இணைக்கப்படுவதற்கு முன்பாக பொண்ணு பார்க்குறாங்க, மாப்பிள்ளை பார்க்குறாங்க. எப்படி பார்க்குறாங்களா? பார்க்கலையா? நான்லாம் பொண்ணை பார்த்து கல்யாணம் பண்ணவன் அல்ல. எப்படி ரைசலார்? எப்படி சிலர் யோசிக்கிறாங்க, எப்படி அப்படியா? நான் என் மனைவியை பார்த்து நான் சம்மதித்தவன் அல்ல, பார்க்காமலே சம்மதித்தவன். என்னுடைய தகப்பனாருடைய கட்டாயத்துக்காக நான் அவரை கூட்டிக் கொண்டு காட்டுறதுக்காக போகும்போது நான் முதலாவது கூட்டிகிட்டு போனேன். கர்த்தருக்கு மற்றபடி நான் பொண்ணு பார்த்து கல்யாணம் பண்ண தைரியமாக சொல்ல முடியும். கர்த்தருக்கு சோத்திரம். பிரைஸ் தி லார்ட். காரணம் என்ன? எங்களுக்கு தகப்பனை போல இருந்ததான தாசியா பிரசங்கியார் அவர்கள் என்று சொன்னார். டேய், நம்ம கிருபாசன ஊழியம் சன்னியாசி ஊழியம் சரிதான், நீ ஊழியத்துக்கு வருவாய் என்பது உண்மைதான். ஆனால் நீ ஊழியத்துக்கு வந்தால் எங்களை போல கல்யாணம் பண்ணாத சன்னியாசியை ஊழியம் செய்ய நான் உன்னை குறித்து விரும்பவில்லை. நீ விவாகம் பண்ணி ஊழியம் செய் அப்படின்னு சொன்னார். கர்த்தருக்கு சொன்னார். என்னையா அப்படி சொல்றீங்க அப்படின்னு அதுக்கு ஒரு வார்த்தை போட்டார். அதை நான் இப்போ சொல்ல விரும்பல. கர்த்தருக்கு சோதனை ரொம்ப வரும் அப்படின்னு ஒரு வார்த்தை போட்டார். அப்போ நான் உடனே சொன்னேன், அப்போ நீங்களே ஒரு பொண்ணை பார்த்துங்க, தீர்மானம் பண்ணிடுங்கன்னு. அப்போ உடனே சொன்னார், சேலத்தை ஒரு பிள்ளை இருக்கா, அவனை நீ செய்தால் உனக்கு ஊழியத்துக்கு உதவியாக இருக்கும். சரியான சம்மதித்தேன். ஒரு அலையில சொல்லுவோம். சோத்திரம். ஊழியக்காரர் அவர் தான் எனக்கு ஆவிக்குரிய தகப்பன். எங்கள் அப்பா வந்திருக்காரு, விவாகம் பண்ணி வச்சுட்டு போகணும்னு, கல்யாணம் பண்ணி வச்சுட்டு போகணும் வந்திருக்காரு. அவர் அங்கே பார்க்குறாரு பொண்ணு, இங்கே பார்க்குறாரு பொண்ணு, அங்கே பார்க்குறாரு இங்கே பார்க்குறார். எல்லாம் சொல்லிட்டாங்க, நடக்காதுங்க, ஏன் தேவையெல்லாம் போய் அலைஞ்சிக்கிட்டு இருக்கீங்க. அப்படியா? சோத்திரம். அப்போ என்ன கேட்டார். அப்போ நான் சொன்னேன், இந்த மாதிரி ராமாவில் கிருபாசன சபையில் ஒரு ஐயா இருக்கார், ஒரு பாஸ்டர் இருக்கார், அவர் பொண்ணு பார்ப்பார் அப்படின்னு சொல்லிட்டேன். ஏய், பெத்த நான் இருக்கேன், யாரெல்லாம் பொண்ணு பார்க்கறது? எப்படி பெத்ததெல்லாம் சரிதான், மாம்சத்தின்படி பெத்ததெல்லாம் சரிதான் கர்த்தருக்கு. ஆனால் ஆவிக்குரிய ஒரு பிறப்பு என் வாழ்க்கையிலே வருவதற்கு காரணமாக இருந்தவர் அவர். அதனாலே என்னுடைய வாழ்க்கையை தீர்மானம் பண்ணுகிறதான தீர்மானத்துக்கு நான் மனப்பூர்வமாய் அவருக்கு ஒப்பு கொடுத்துருக்கிறேன்னு சொல்லி சொன்னேன். முதல்ல கொஞ்சம் துள்ளினார், சத்தம் போட்டார், அப்புறம் வழியே வந்துட்டார். கர்த்தருக்கு தேவனே சமாதானப்படுத்தி கொண்டு வந்தார். அல்லேலூயா. நான் ஏன் சொல்லுகிறேன், இந்த ஏசா சிவந்த மேனியும் அடுத்து ரோம அங்கி போர்த்தவன் போல. அது எதை குறிக்கிறது? புறம்பாக நல்ல அழகானவன். அதனால தான் ஏகப்பட்ட பிள்ளைய பொண்ணை கல்யாணம் பண்ணேன். கர்த்தருக்கு பிரைஸ் தி லார்ட். அல்லேலூயா, அல்லேலூயா. யாக்கோபு ஒரே நேரத்தில் பிறந்தவன் தான். அவன் அதற்கு பிறகு எத்தனை வருஷம் கழித்து அவன் விவாகம் பண்ணினான் என்று பாருங்கள். அதற்கு முன்னாடி எத்தனை விவாகம் பண்ணிட்டான்? காரணம் என்ன? புறம்பே அவன் தோற்றம் பார்ப்பதற்கு நன்றாக இருக்கிறது. அது மாத்திரமல்ல, பலசாலி. யார் அவன்? பலசாலி. மாம்சத்தில் ரொம்ப பலசாலி. இன்னைக்கு மாம்சத்தில் ரொம்ப பலமுள்ளவர்கள் இருக்கிறார்கள். மாம்சம் இது மாம்சம்
மாம்சம் ஒன்றுக்கும் உதவாது. எதுக்கு உதவும்? ஒன்றுக்கு உதவாது. ஆனால் யாக்கோபை பற்றி அவன் பிறப்பட ஒன்றுமே மேன்மையாக சொல்லப்படவில்லை. ஒன்னே ஒன்று சொல்லியிருக்கு. என்ன தெரியுமா? என்ன? அவனுடைய குதிங்காலை பிடித்து கொண்டே வெளிப்பட்டான். ஒரு அடையாள சொல்லுவோம். குதிங்காலை பிடித்து கொண்டு, டேய் நீ முந்தி பிறக்கிறியா, உனக்கு ஒரு விசேஷமான ஆசீர்வாதம் இருக்கிறது, சேஷ்டபுத்திர பாகம், நீ முந்தி பிறப்பதனாலே, ஆனால் நான் உன்னை விட மாட்டேன். ஒரு அடையாள சொல்லுவோம். இதுக்கு அன்பான சகோதர சகோதரியே, நம்முடைய வாழ்க்கையில் முந்தி பிறந்தது மாம்சம். முந்தி பிறந்தது மாம்சம். மாம்சத்தின்படி நாம் முந்தி பிறந்தது உண்மை. ஆனால் பிந்தி பிறந்தமே ஆவிக்குரிய ஒரு பிறவு. அந்த பிறவிலே நாம் வந்த பிற்பாடு நம்முடைய வாழ்க்கை எப்படி இருக்கணும்? எப்படி இருக்கணும்? அமலேக்கு முந்தி சோத்திரம் வேதாம் சொல்லுது. அமலேக்கு முந்தி பிறந்தவன் முற்றிலும் அவன் என்னாவான்? நாசமாவான். ஆகினாலே அவனுடைய பிறப்பிலேயே அவனுடைய விருப்பம், அவனுடைய வாஞ்சை, அவனுடைய நோக்கம், தேவ சித்தத்தை அவன் விளங்கி தேவனுக்கு பிரியமானது என்ன என்று அவன் அறிந்து அவனுடைய பிறப்பிலேயே அவன் அதை வெளிப்படுத்திட்டான். ஒரு அடையாளம் சொல்லுவோம். சில சொல்லுவாங்க யாக்கோபு எத்தன் ஏமாற்றுக்கான. வேதம் ஒரு இடத்தையும் சொல்லல. அவன் எத்தனும் அல்ல, அவன் ஏமாற்றுக்கானும் அல்ல. சொல்லார் அல்லேலூயா. ஆவிக்குரிய வாஞ்சை இன்னைக்கு ரெண்டு நடக்கணும். நம்முடைய வாழ்க்கையிலே நாம் தேவனுடைய ஊழியக்காரா இருக்கிறோம், தேவனுடைய பிள்ளைகளாக இருக்கிறோம், உண்மைதான். ஆனால் ஸ்தோத்திரம், நம்முடைய வாழ்க்கையிலே இந்த யாக்கோபை போல என்னுடைய வாழ்க்கை ஸ்தோத்திரம் முதலிடம் ஃபர்ஸ்ட் ஆவிக்குரிய பகுதி. அல்லேலூயா. ஆவிக்குரிய காரியம். என்னை எதற்காக ரட்சித்தார், எதற்காக அபிஷேகம் பண்ணார், எதற்காக என்னை அழைத்தார், எதற்காக இந்த ஊழியத்தை கொண்டு வந்தார், ஊழியம் செய்வதற்காக மட்டுமல்ல. செய்யுங்க, செய்யணும், ஊழியம் செய்யணும். ஆனால் அதிலே இன்னொரு முக்கியமான ரகசியம் ஒன்று இருக்கிறது. அது என்னவென்றால் நாம் தேவ சாயலை அடைய வேண்டும். அல்லேலூயா. தேவ சாயல் நமக்குள்ள உருவாகணுமானால் ஊழியம் மட்டும் போதாது, பிரசங்கம் மட்டும் போதாது. எப்படி? அல்லேலூயா. இந்த நாட்களிலே ஸ்தோத்திரம், நான் தேவ சமூகத்திலே ஸ்தோத்திரம், ஆண்டவரே இன்னும் கொஞ்சம் காலம் தான் இருப்பேன் போல தெரியுது. நான் சொல்றது தேவ சமூகத்தில். ஏன் என் சரீர பிளவினை எனக்கு தான் தெரியும். ஸ்தோத்திரம், நான் நடக்கும்போது எனக்கு கால் தள்ளாடுது. ஸ்தோத்திரம், சரியாக நடக்க முடியல. அங்கிட்டு போய் தள்ளுறது, இங்கிட்டு போய் தள்ளுறது. அதனாலே நான் எங்கே போனாலும் யாராவது ஒரு துணைக்கு ஆள் இல்லாவிட்டால் என்னை வீட்டில் அனுப்ப யோசிக்கிறார்கள். என் பையனும் சேர்தான், எங்கள் அம்மாவும் சேர்தான். நான் என் மனைவி அம்மா தான் சொல்லுவேன், அக்கா தப்பா நினைக்காதீங்க. கத்தருக்கு ஸ்தோத்திரம். பிரைசலார். தனியே என்னை அனுப்ப விரும்புறதில்லை. நேற்றைய தினத்திலே தம்பி அருள் தேனியிலிருந்து வந்து திண்டுக்கல் இருந்து ஒன்றா போகணும்னு சொன்ன பிற்பாடு தான் ரொம்ப மனப்பூர்வமாக சந்தோஷமாக அனுப்பி வச்சாங்க. கத்தருக்கு அது எனக்கு ரொம்ப உதவியாக இருந்தது. என் பேக்கை என்னை தொடவே விட மாட்டேங்கிறார் தம்பி, அவரே தூக்கிட்டு வந்தார். கத்தருக்கு ஸ்தோத்திரம். நடக்கும்போது அது நாகப்பட்டினம் ரயில்வே ஸ்டேஷன் விட்டு கீழே வெளியே வரும்போது பார்த்தா ஒரு ஓலை மாதிரி இருக்குது. அங்கே அந்த வருகிற வழியே மேடு பள்ளமாக இருக்குது. ஒரு பக்கம் உயர்ந்துருக்கு, ஒரு பக்கம் தாழ்ந்து கிடக்கு. கத்துக்கிறதுக்கு ரொம்ப கவனமாக வர வேண்டியா போச்சு. ஆண்டவரே தப்பி வச்சு கொண்டு போகணும்னு இதிலெல்லாம் பார்க்கும்போது சோதனை யோசிக்கிறது. எவ்வளோ காலம் வச்சுருக்க போகிறீங்களா ஆண்டவரே, என் முடிவில் நான் என்ன ஆக போகிறேன். அநேகரை பார்த்துக்கிட்டு இருக்கேன். கத்துருக்கு பேசலாம். அநேக பரிசுத்தவான்களுடைய முடிவை நான் பார்க்கிறேன். ஓடு ஓடினவர்கள், ஓடு புகழ்ச்சியாக இருந்தவர்கள், புகழோடு வாழ்ந்தவர்கள், தங்களை பெரிதாக காட்டிக்கிட்டு இருந்தவர்கள் அநேகரை பார்க்கிறேன். அப்புறாணி சப்ராணியாக இருந்தவர்களையும் பார்க்கிறேன். கத்துருக்கு பேசலாம். அல்லேலூயா. முடிவை குறித்து நான் கவனிக்கிறேன். ஆரம்பம் அற்பமாக இருக்கலாம், ஆனால் முடிவு எப்படி இருக்கணும்? சம்பூர்ணமாக இருக்கணும்.
அதை நினைத்து நினைத்து பயந்து பயந்து ஒவ்வொரு நாளும் ஆண்டவரே ஆண்டவரே என்று சொல்லி நான் என்னை ஆராய்ந்து பார்த்து கொண்டு இருக்கிறேன். என்னுடைய சுவாபம் எப்படி இருக்கு, என் குணம் எப்படி இருக்கு, என்னுடைய பேச்சு எப்படி இருக்கு, என்னுடைய தன்மை எப்படி இருக்கு, என்னுடைய ஜீவியம் எப்படி இருக்கு. ஆண்டவரே, நான் செய்கிற சரிதானா சரிதானா சரிதானா, நான் பேசுகிற சரிதானா, என் வாழ்க்கையிலே நான் செய்கிற ஊழியம் சரிதானா. என்ன ஊழியம் செய்யல? ஒரு ஊழியம் செய்யல. எப்படி கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. முன்னே வாரத்தில் 4-5 நாள் வீட்டுக்குள்ள நடத்துவேன். எந்தெந்த இடத்துல போய் வீட்டுக்குள்ள நடத்துனா அத்தனை பேர் சிபிஐ ஓடி போயிட்டேன். ஆவிக்குரிய ஜீவியத்தை நல்லா வந்தாங்க, காலையில் சிபிஐ போயிட்டாங்க. கர்த்தருக்கு அதோடு கொஞ்சம் மனம் தளர்ந்து போய் விட்டுட்டேன். இப்போ 2 இடத்துல வாரத்தில் 2 இடத்துல வீட்டுக்குள்ள நடத்துகிறேன். ஒரு இடத்துல சுவிசேஷம் பிரசவம் பண்ணுறேன். இது ஒரு ஊழியமானு சொல்லி நானே நொந்து போயிட்டு இருக்கேன். கர்த்தருக்கு பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட், அல்லேலூயா, அல்லேலூயா. அருமையானவர்களே, என்னை குறித்து நானே உயிர்த்து ஆராய்ந்து ஆராய்ந்து பார்க்கிறதான ஒரு இடத்துக்கு நான் இப்போ வந்திருக்கிறேன். அதனால ரொம்ப கவனமாக இருக்கேன், ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்கிறேன். என் வாயின் வார்த்தையாக இருந்தாலும் சரிதான், என்னுடைய மனதின் விருப்பமாக இருந்தாலும் சரிதான், என் சிந்தனையாக இருந்தாலும் சரிதான், என் நினைவாக இருந்தாலும் சரிதான், என் எண்ணமாக இருந்தாலும் சரிதான், என் யோசனையாக இருந்தாலும் சரிதான், எப்படி 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 என்று சொல்லி நான் வகையெடுத்து நான் யோசித்து பார்த்து கொண்டு இருக்கிறேன். கர்த்தருக்கு பிரைஸ் தி லார்ட். நீங்கள் அப்படி இருக்கணும்னு நான் சொல்ல வரல, என் அனுபவத்தை நான் உங்களுக்கு சொல்கிறேன். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. ஆகினாலே யாக்கோபுடைய வாழ்க்கையிலே நான் பார்த்தால், அவன் சேஷ்டபுத்திர பாகத்தை, ஆவிக்குரிய ஆசீர்வாதத்தை அவன் பிறப்பிலேயே கருவிலேயே அதை அடைந்து கொள்ள வேண்டும், அதை பிடித்து கொள்ள வேண்டும், அதை விட்டுவிடக்கூடாது என்று கண்ணும் கருத்துமாக இருந்ததாக நாம் பார்க்க முடியும். ஒரு அடியிலே சொல்லுவோம். ஆகினால்தான் அவனுடைய பிறப்பிலே விசேஷமாக ஒன்று சொல்லாவிட்டாலும் ஏசாவுடைய குதிங்காலை பிடித்து கொண்டே என்ன செய்கிறான்? வெளிப்பட்டான். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. ஆரம்ப நாட்களிலே யாக்கோபுனா எத்தன் ஏமாற்றுக்காரன் அப்படின்னு பிரசங்கம் பண்ணதை நான் கேட்டிருக்கிறேன். நானும் அப்படியே நினைத்து கொண்டு தான் வந்தேன். நம்முடைய பாஸ்டர் ஐயா, கிறிஸ்டியான் பாஸ்டர் ஐயா ஒரு நாள் இந்த செய்தியை பேசினார். கர்த்தருக்கு அப்போ தான் சொன்னார், யாக்கோபு எத்தன் அல்ல, அவன் ஆவிக்குரிய ஜீவியத்திலே ஆவிக்குரிய காரியங்களிலே சேஷ்டபுத்திர பாகத்தை பெற்றுக்கொள்ள வேண்டும் என்று சொல்லி எதை வேண்டுமானாலும் அவன் கொடுக்கிறதுக்கு தயாராக இருந்தான். அப்படிப்பட்டவனை எப்படி எத்தனை சொல்ல முடியும் என்று ஒருவர் பிரசவம் பண்ணினார். அதற்கு பிறகு நான் சிந்திக்க ஆரம்பித்தேன். அல்லேலூயா சொல்லுவோம். பிரைஸ் தி லார்ட். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. அவனை குறித்து என்ன சொல்லியிருக்கிறது? அவன் யாரு? ஏசா எப்படிப்பட்டவன்? வேட்டையாடுவதில் வல்லவனும் வனசஞ்சாரியுமாக இருந்தான். எப்படி? வனசஞ்சாரியுமாக இருந்தான். அவனுக்கு நல்லா சாப்பிடணும், ருசியாக சாப்பிடணும். நாங்களும் நேற்று வந்த உடனே நைட்டு இட்லி கொண்டா வச்ச போது சாம்பார் சட்னி கொண்டா வச்சா தம்பி ஸ்டீவன். நான் கேட்டேன், நாளைக்கு காலையில் என்ன சாப்பாடு தம்பி? பொங்கல், கேசரி, இட்லி அப்படின்னு சொன்னார். எப்படி? நான் ஒரு காலத்தில் ஏறி இறங்காத ஹோட்டல் கிடையாது மதுரையில். இன்றைக்கு இதுதான் சாப்பிடணுமா இந்த ஹோட்டலுக்கு தான் போகணும். டிஃபன் சாப்பிடணுமா மாடர்ன் ரெஸ்டாரண்ட்டுக்கு போகணும். என்வி சாப்பிடணுமா தாஸ் ஹோட்டலுக்கு போகணும். அடுத்து வெஜிடேரியன் சாப்பாடு சாப்பிடணுமா காலேஜ் ஹோட்டலுக்கு போகணும். அப்படின்னு அலைஞ்சு திரிந்து சாப்பிட வேணாம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அநேக நம்ம சகோதரமாக சொல்லுவாங்க, சாப்பிட தெரிஞ்ச ஒரு ஆள்னா நம்ம பிரதர் ஆனந்தம் தான் அப்படிம்பாங்க. கர்த்தருக்கு பிரைஸ் தி லார்ட், அல்லேலூயா. அதில் கொஞ்சம் இன்னைக்கு பிறகு இருக்குது பற்றியா? நேற்று கேட்டேன் தம்பிட்டேன், நாளைக்கு காலை மத்தியானம் சாப்பாடு தம்பி என்ன குழம்பு? மீன் குழம்பு. சே, ரொம்ப சந்தோஷம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அல்லேலூயா, அல்லேலூயா. அதுலேயும் மனம் திரும்ப வேண்டியிருக்கு. அதில் என்ன செய்ய வேண்டியிருக்கு? மனம் திரும்ப வேண்டியிருக்கு. ஸ்தோத்திரம். அப்போ ஒரு வார்த்தை சொன்னேன், தம்பி நான் இன்றைக்கு பஸ் ஸ்டாண்டுக்கு வர வழியில் நாகை மீன் கடைன்னு போட்டுருங்க தம்பி அப்படின்னு சொன்னேன். உண்மையாகவே இருக்கு, பொய் சொல்லலை. கர்த்தருக்கு அப்போ தான் என் தம்பிகிட்ட பையன்கிட்ட கேட்டேன், இப்படி ஒரு கடை இருக்கப்பான்னு. அவன் தான் சொன்னான், நான் இதுவரையிலும் மீன் இந்த கடையில் வாங்கினது இல்லைப்பா,
ஆனால் ரொம்ப பேர் சொல்கிறாங்க இங்கே வாங்குகிற மீனுக்கு விலை ரொம்ப குறைவாக இருக்குது, அந்த மீன் ரொம்ப நல்லாவும் இருக்குன்னு சொல்லுறாங்க. இனிமேல் நான் இங்கே வாங்கணும்னு நேற்று சொல்லி தான் வந்தேன். கத்தருக்கு பிரைஸ் தி லார்ட். அல்லேலூயா. அது எனக்கு ஞாபகத்துக்கு வந்தது, அதையும் சொன்னேன் தம்பிட்ட. அதனால் எனக்கு மத்தியானம் மீன் சாப்பாடு சந்தோஷமாக இருங்க. கத்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. பிரைஸ் தி லார்ட். அதனாலே நமக்கு வயிற்றுக்கு சாப்பிடணும் வேணாம்னு சொல்கிறேன், ஆனால் அதில் நம்ம வெறியாக இருக்கக்கூடாது. அதுக்காக சொல்ல வந்தேன். கத்தருக்கு பிரைஸ் தி லார்ட். மாம்சத்திலே உலக பிரகாரமாக சந்தோஷமாக இருக்கணும், அதுக்காக அனுபவிக்கணும், அதுக்காகத்தான் பிழைக்கணும், அதுக்காகத்தான் உழைக்கணும், அதுக்காகத்தான் ஊழியம் செய்யணும். அப்படிங்கிறதுல ஊழியம் செய்து செய்து சொத்தை சேர்த்து 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 பணத்தை சேர்த்து 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 பல்லவம் போகும்போது அவளை விட்டுட்டு போகிறாங்களே அநேகர். கண்ணுக்கு கண்ணால பார்க்குறோம். கத்தருக்கு பிரைஸ் தி லார்ட். அல்லேலூயா. சொத்துக்கு அளவே இல்லை. சோத்திரம் 7 கோடி கொடுத்தா அந்த சொத்தை எல்லாம் தரலாம் அப்படின்னு சொன்னதாக கேள்விப்படுகிறேன். கத்தருக்கு எத்தனை கோடி? 7 கோடிக்கு சொத்தை சேர்த்து வச்ச மனுஷன் சொல்லாமலாம் போயிட்டார், ஊழியக்காரன். கத்தருக்கு பிரைஸ் தி லார்ட். ஆரம்பத்திலே சொன்னேன் அந்த ஆளை பற்றி, அநேகருக்கு தெரியாது. கிட்டத்தட்ட 30-35 ஆண்டுகளுக்கு முன்னாடி சொன்னேன் இந்த ஆளு பணத்துக்காக தான் ஊழியம் செய்கிற ஆளு அப்படின்னு சொன்னேன். எல்லாருக்கும் கோபம். அதனால அதல்ல விஷயம். கத்தருக்கு பணத்துக்காக ஊழியம் செய்கிறதான ஊழியம் அது ஊழியம் அல்ல. அல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். பிரைஸ் தி லார்ட். பணம் இன்னைக்கு இருக்கு, நாளைக்கு போயிடும். பிரைஸ் தி லார்ட். இன்னைக்கு நம்ம கையில் இருக்கும், நாளைக்கு இன்னொருத்த கையில் போயிடும். அப்போதான் அதான் அப்போ அந்த காலம் சொன்னாங்க, நாணயம் ரவுண்டாக இருக்குது, அது என்ன செய்யும்? அப்படி உருண்டு ஓடிக்கிட்டே இருக்கும். கத்துக்கு பணம் நல்ல விஷயம், சாப்பாடு நல்ல விஷயம், நல்லா புசிக்கணுங்கிறது நல்ல விஷயம். சாப்பிடணும் நான் இல்லைன்னு சொல்ல வேணாம்னு சொல்லவில்லை, ஆனால் அதுதான் நம்முடைய ஊழியம், அதுதான் நம்முடைய வாழ்க்கை. பணமோ பொருளோ அல்ல, நாம் கர்த்தருடைய சாயலை அடையணும். அல்லேலூயா. என்ன சாயலை அடையணும்? கர்த்தருடைய சாயலை அடையணும். அதனாலதான் யாக்கோபை குறித்து அவன் குணசாலியும் கூடாரவாசியுமாயிருந்தான். இது எனக்கு ரொம்ப பிடித்தது இந்த வசனம். குணசாலியும் கூடாரவாசியுமா இருந்தான். ஒரு விஷயத்தை நான் படித்தேன், அதை உங்களுக்கு சொல்ல விரும்புகிறேன். ஏற்கனவே நான் சென்னையிலே ஊழியர்களில் பேசும்போது 2ஆம் நாள் பேசும்போது ஆர்மீனியா தேசத்திலே ஜெபம் பண்ணி, அதாவது கர்த்தரை பின்பற்றினதான ஒரு வாலிப பிள்ளையை பிடித்து அதை மிரட்டி இயேசுநாதரை விட்டுவிட சொன்ன இடத்துல அதை விட முடியாதுன்னு சொன்னபோது பட்டினியாக கிடந்த நாய்களின் கூட்டத்துக்குள்ளே அந்த பிள்ளையை உள்ளே விட்டு கதவை சாத்தி மறுநாள் காலையில் போய் பார்க்கும்போது அது ஜெபம் பண்ணி கொண்டு இருந்தது. ஒரே ஒரு பெரிய நாய் மாத்திரம் முன்னாடி வாட்ச்மேன் மாதிரி செக்யூரிட்டி ஆஃபீஸர் மாதிரி நின்று கொண்டு இருந்ததுன்னு சொல்லி நான் போனதை சொன்னேன். கர்த்தருக்கு பிரைஸ் தி லார்ட். அல்லேலூயா. அதே ஆர்மீனியாங்கிற தேசத்திலே ஒரு சகோதரனும் ஒரு சகோதரியும் 2 பேருமே கூட பிறந்தவர்கள். அந்த சகோதரி செவிலியர், நர்ஸ். அந்த கூட பிறந்த சகோதரன் 2 பேருமே இயேசுநாதரை பின்பற்றுகிறார்கள், இயேசுநாதரை ஆராதிக்கிறார்கள், இயேசுநாதருக்கு அவர்கள் சாட்சியாக ஜீவிக்கிறார்கள் என்பதை அறிந்த துருக்கியர் என்ன செய்தார்கள்? 2 பேரையும் பிடித்து ஜெயிலில் போட்டார்கள். அதற்கு ஒருவேளை நீங்கள் படித்திருப்பீங்கன்னு தெரியாது, படித்திருக்கலாம். நான் ஒரு பத்திரிகையில் படித்தது. 2 பேரையும் ஜெயிலில் போட்டாச்சு. அதற்கு பிறகு அவர் விடுதலையாகி வந்தபோது ஒரு இராணுவ வீரன் என்ன செய்தான்? அந்த வாலிபனை, அந்த சகோதரனை வாளால் வெட்டி அந்த சகோதரியை கண்ணுக்கு முன்னாடியே கொண்டு போட்டான். எப்படி? வாளால் வெட்டி கூட பிறந்த சகோதரி கண்ணுக்கு முன்னாடியே அந்த சகோதரனை கொண்டு போட்டான். எப்படியோ அந்த சகோதரி தப்பி பல பாடுகளுக்கு மத்தியிலே அங்கங்கமாக அழைந்து கடைசியாக ஒரு இராணுவ ஹாஸ்பிட்டலிலே வந்து நர்ஸாக வேலை செய்து கொண்டு இருக்கிறார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். சில நாட்கள், சில வருஷங்கள் கழித்த பிற்பாடு ஒரு நாள் அந்த இராணுவ ஆஸ்பத்திரிக்கு ஒருவன் சாகும் தருவாயிலே காயத்தோடு வந்து சேர்க்கப்படுகிறான். அவன் யார்? அவன் தான் வாளாலை வெற்றினவன். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. அவனை பார்த்த உடனேயே இவனுக்கு தெரிஞ்சு போச்சு, தன் சகோதரனை வாளாலை வெட்டி கொன்றவன் இவன் தான்.
இவனுக்குள்ள ஒரு போராட்டம். அப்போ ஆண்டவர் பேசுகிறார், உன் சத்துருவை சிநேகி, அவனுக்கு நீ என்ன செய், நன்மை செய். ஆண்டவர் அவளோடு பேசினதுனாலே அவனுக்கு முதல் உதவி செய்து அந்த ஆள்பட்டிலே அவளை தனிப்பட்ட முறையிலே கவனித்துக் கொள்கிறதான ஒரு பொறுப்புள்ள ஒரு செவிலியராய் அவள் அந்த இடத்திலே தன்னை ஒப்பு கொடுத்து அவனுக்கு எல்லா உதவியும் அந்தந்த நேரத்தில் அந்தந்த வேலையை செய்து 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 அவன் பூர்ண சுகம் கிடைத்து விட்டது. பூர்ண சுகம் கிடைத்து அவன் டிஸ்சார்ஜ் ஆகி போகிறதான அந்த வேலை வரும்போது அந்த செவிலியரை அந்த நர்ஸை பார்த்து கேட்டானாம், என்னை உனக்கு தெரிகிறதா என்று கேட்டானாம். அவன் ஆரம்பத்திலிருந்தே பயந்து 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 நம்மளை கொன்று போடுவாள் என்று நினைத்து நினைத்து இருந்திருக்கிறான். ஆனால் வர 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 அவன் நினைச்சிட்டான், அவளை என்ன நினைச்சான் தெரியுமா, அவளுடைய அண்ணனே சகோதரனை கொன்றது நான் தான், அவளுக்கு தெரியலை, அதனால நம்மளை காப்பாற்றிட்டா அப்படின்னு அவன் நினச்சிட்டு கடைசியாக கேட்டானான். அப்போ தான் சொன்னாலாம், என்றைக்கு இந்த ஹாஸ்பிட்டலில் உங்களை கொண்டாந்து அட்மிட் பண்ணாங்களோ அன்னைக்கே நான் உங்களை யார் என்று அறிந்து கொண்டேன். என்னுடைய சகோதரனை வாளால் வெற்றி கொன்ற நீங்கள் தான் என்பதை நான் விளங்கிக் கொண்டேன். அப்படியா அப்படியா அப்படின்னு அசந்து போய் கேட்டானாம். அப்படி இருந்து நீ எப்படி அம்மா என்னை இவ்வளவு பராமரித்து இவ்வளவு பாதுகாத்து இவ்வளவு எனக்கு உதவி செய்து நன்மை செய்து என்னை எப்படி நீ இப்போ உயிரோடு நான் இருக்கிறது உன்னுடைய தயவு உன்னுடைய ஒத்தாசை, அதை நினைத்து நான் ஆச்சரியப்படுகிறேனே என்று அவன் சொன்ன போது அவர் சொன்னாலாம், என் ஆண்டவர் இயேசு என்னோடு பேசியிருக்கிறார், என் ஆண்டவர் சொல்லியிருக்கிறார். என்ன சொல்லியிருக்கிறார்? ஒரு சத்துருவை சிநேகி. அல்லேலூயா. என் ஆண்டவர் இயேசு பேசியிருக்கிறார், சொல்லி இருக்கிறார். என் ஆண்டவர் என்னோடு பேசினதான அந்த வார்த்தை எனக்குள்ளே கிரியை செய்ததாலே நீ சத்ருவா இருந்தாலும் உன்னை நேசித்து உனக்கு நான் உதவி செய்து உன் ஜீவனை பாதுகாப்பதற்காக ஜெபித்தேன், உதவி செய்தேன், மருந்து கொடுத்து உன்னை பாதுகாத்தேன். எல்லாம் என் ஆண்டவர் இயேசு எனக்குள்ளே தந்ததான அந்த வார்த்தை வசனம் ஆலோசனை என்று சொன்னாமா. அல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். உடனே அவன் கேட்டானாம், அப்படி ஒரு தெய்வம் இருக்கிறாரா, அப்படி ஒரு ஆண்டவர் இருக்கிறாரா என்று கேட்டபோது அவர் சொல்லியிருக்கிறார், அவர்தான் சிலுவையில் ரத்தத்தை சிந்தினதான தெய்வம், அவர்தான் சிலுவையில் ஜீவனை தந்த தெய்வம், அவர்தான் என்னை இந்த இடத்துக்கு இந்த அளவுக்கு என்னை உருவாக்கி வைத்திருக்கிறார், ஆகினால்தான் உனக்கு இன்றைக்கு இந்த ஜீவனே இருக்கிறது சொன்ன போது அழுது 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 அன்றைக்கு அவன் மனம் திரும்பினான். ஒரு அடையில சொல்லுவோம், குணசாலியான ஸ்திரீயை கண்டுபிடிப்பவன் யார்? இன்னைக்கு நான் பொண்ணு பார்க்குற விஷயத்தை ஆரம்பித்தேன், அதை அப்படி விட்டுட்டு போயிட்டேன். கர்த்தருக்கு பிரைஸ் தி லார்ட். அல்லேலூயா. எதெல்லாம் பார்க்குறாங்க, கலராக இருக்கணும், அழகாக இருக்கணும், ஸ்ட்ரக்சர் இப்படி இருக்கணும், பேஸ்கட் அப்படி இருக்கணும், கலர் அப்படி இருக்கணும், அதெல்லாம் போதாது. டவுரி எவ்வளோ கொடுப்பாங்க? எப்படி? ஓ, டவுரினா வரதட்சணை, எனக்கு தெரியாம போச்சு. கர்த்தருக்கு பிரைஸ் தி லார்ட். அல்லேலூயா. அல்லேலூயா. எனக்கு அன்பான சகோதரனே சகோதரியே, இப்படி பார்க்கிறதான ஒரு காலமா இருக்கிறது. ரட்சிக்கப்பட்டிருக்காளா, அபிஷேகம் பெற்றிருக்காளா, மாப்பிள்ளை ரட்சிக்கப்பட்டிருக்காரா, அபிஷேகம் பெற்றிருக்காரா, இதெல்லாம் இப்ப கிடையாது. இப்ப ஆவிக்குரிய மண்டலத்தில் லவ் மேரேஜ் லவ் மேரேஜ் லவ் மேரேஜ் சாதாரணமாக போச்சு. எப்படி? என்ன மேரேஜ் அது? என்ன லவ் மேரேஜ்? அதுக்கு ஒரு வியாக்கியான விளக்கம் ஆண்டவரே சொல்லியிருக்காரு. என்ன செய்? அன்பு கூறுன்னு சொல்லியிருக்காரு. எப்படி எப்படி அன்பு கூற சொல்லியிருக்காரு. ஆனால் லவ் பண்ணுறது தப்பல்ல, பாவம் இல்லை. எப்படி மாறிச்சு போகுதுங்க உபதேசம். கத்துருக்கு பிரைஸ் தி லார்ட். அல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். ஆயினாலே அருமையானவர்களே, குணசாலியான ஸ்திரீயை கண்டுபிடிப்பவன் யார்? சோத்திரம். அந்த ஸ்திரீ அந்த மனுஷனை அவ்வளவு பாதுகாத்து அவனுக்கு அவ்வளவு உதவி செய்து அவனுடைய ஜீவனை காப்பாற்றினதுனாலே அவன் மனம் திரும்பி ரட்சிக்கப்பட்டு கர்த்தருடைய பிள்ளையாக கடந்து போனான் என்று எழுதியிருக்கிறது. கர்த்தருக்கு பிரைஸ் தி லார்ட். பிரைஸ் தி லார்ட். ஆகையினாலே நாம் எப்படி இருக்கிறோம்? இந்த யாக்கோபு குணசாலியானவன். எப்படி? குணசாலி. நம்முடைய வாழ்க்கையிலே நான் என்ன சொல்ல வருகிறேன் சொன்னால்,
நம்முடைய ஆண்டவராய் இயேசுவை அறிகிற அறிவு, அவரை போல நாம் அவருடைய சாயலிலே நாம் உருவாகணுமானால் முதலாவது நாம் அவரை என்ன செய்யணும்? அறியணும். அவரை எந்த அளவுக்கு நாம் அறிகிறோமோ, வேதம் என்ன சொல்கிறது? ஆண்டவர் இயேசுவே ஜெபம் பண்ணும்போது என்ன ஜெபம் பண்ணார்? யோவான் 17:3 ஒன்றான மெய்த்தேவனாகி உம்மையும் நீர் அனுப்பினவராக இயேசுவை அறிவதே நித்திய ஜீவன். அடுத்த வசனம் வாசித்தால் நான் உம்மை மகிமைப்படுத்தினேன். ஒரு அடியிலே சொல்லுவோம், பிதாவாகிய தேவனையே மகிமைப்படுத்துகிறார் ஆண்டவர் இயேசு. நம்முடைய ஆண்டவராக இயேசுவை அறிகிற அறிவு நம்முடைய வாழ்க்கையிலே உண்மையாகவே சரியாக நாம் அறிந்திருப்போமானால் நாம் நம்மையோ மற்ற மனுஷரையோ மகிமைப்படுத்தவே மாட்டோம். அல்லேலூயா. நாம் மகிமைப்படுத்த வேண்டிய ஒரே ஒருவர் நம்முடைய ஆண்டவராக இயேசு, நம்முடைய தேவன், நம்முடைய கர்த்தருக்கு மனுஷரை மகிமைப்படுத்துகிறது அல்ல, தேவனை அறிகிற அறிவு, கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை அறிகிற அறிவு, அதான் நித்திய ஜீவன். நித்திய ஜீவன். அருமையானவர்களே, குணசாலியான ஸ்ரீ என்று சொல்லியிருக்கிறது. இங்கே யாக்கோபு எப்படிப்பட்டவன் தான்? குணசாலியாக இருந்தான். அவனுடைய குணசாலி, அவன் குணம் எப்படிப்பட்டது என்று சொல்லி அங்கே விளக்கமாக சொல்லாவிட்டாலும் நாம் வேதத்திலே பார்க்கிறோம், நம்முடைய ஆண்டவராக இயேசுவை போல நல்ல குணம் படைத்தவர்கள் யாருமே இல்லை. அல்லேலூயா. அவர்தான் சொல்லுகிறார், உன் சத்துருவை என்ன செய்? சேகி. உன் சத்துரு பசியாக இருந்தால் ஆகாரம் கொடு, அவன் தாகமாக இருந்தால் அவனுக்கு பானம் கொடு. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. ஆண்டவர் இயேசுடைய உபதேசம் சத்துருவை சேகிக்கணும், சத்துருக்கு நன்மை செய்யணும். சத்துருக்கு என்ன செய்யணும்? நன்மை செய்யணும். ஸ்தோத்திரம். பிரைஸ் தி லார்ட். யோவான் சுவிசேஷம் 5ஆம் அதிகாரம் 41ஆம் வசனத்தை வாசித்தால், நான் சொல்றது யாரு? நம்முடைய ஆண்டவராக இயேசு சொல்கிறார், நான் மனுஷரால் மகிமையை ஏற்றுக்கொள்வதில்லை. இன்றைக்கு மனிதரால் வருகிற மகிமையை ஏற்றுக்கொள்கிறதான அநேகர் இருக்கிறார்கள். நான் யார் என்று சொல்ல விரும்பவில்லை. எப்படி எப்படி மனிதரால் வருகிற மகிமையை 44ஆம் வசனத்தை வாசித்தால், மகிமையை தேடாமல், தேவனால் மாத்திரம் வருகிற மகிமையை தேடாமல், ஒருவரால் ஒருவர் மகிமையை ஏற்றுக்கொள்கிற நீங்கள் எப்படி விசுவாசிப்பீர்கள்? எதை விசுவாசிப்பீர்கள்? இயேசுவை விசுவாசிப்பீர்கள். கர்த்தருக்கு பிரைஸ் தி லார்ட். ஆண்டவர் இயேசு என்ன சொல்லுகிறார்? ஒருவரால் ஒருவர் வருகிற மகிமையை எப்படி? ஒருவரால் ஒருவருக்கு வருகிற மகிமையை ஏற்றுக்கொள்கிற நீங்கள். இப்போ எல்லாரும் என்ன செய்கிறாங்க? மனுஷரை என்ன செய்கிறது? மகிமைப்படுத்துகிறது. என்னை மகிமைப்படுத்தணும், என்னை உயர்த்தணும், என்னை மேன்மையாக பேசணும், என் மேன்மையாக உயர்த்தி 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 காட்டணும். இதை பற்றி நான் இன்னும் அதிகமாக உள்ளே போனேன்னா ரொம்ப கஷ்டமாக போயிடும். பிரைஸ் தி லார்ட். பிரைஸ் தி லார்ட். அல்லேலூயா. ஆண்டவர் இயேசுவை அறிகிற அறிவு, அவர் எப்படிப்பட்டவர், அவர் எதை விரும்புகிறார், நாம் எதை விரும்பணும், நாம் எதை ஆசிக்கணும், அவரோடு கூட இருக்க போகிறோம். யாரோடு? யாரோடு? தேவனோடு, ஆண்டவர் இயேசுவோடு பரலோகத்தில் நாம் இருக்க போகிறோம். அவரை போல நாம் மாற வேண்டும் அல்லவா? அவரை போல நாம் உருவாக வேண்டும் அல்லவா? ஒருவரால் ஒருவர் வருகிற மகிமை. 41 வாசிக்கும் என்ன வாசிக்கிறோம்? நான் மனுஷனால் வருகிற மகிமை என்ன செய்வதில்லை? ஏற்றுக்கொள்வதில்லை, ஏற்றுக்கொள்ளக்கூடாது. ஒருவன் நம்மை உயர்த்துகிறானா, ஒருவன் நம்மை மகிமைப்படுத்துகிறானா, நம்மை ஒருவன் மேன்மையாக பேசுகிறானா, சொல்றானா, ரிட்டர்ன் எழுதுகிறானா? கர்த்தருக்கு யார் அப்படி செய்வா தெரியுமா? அதை விரும்புகிறவன் தான் அடுத்தவனை மகிமைப்படுத்துவான். கர்த்தருக்கு பிரைஸ் தி லார்ட். வேதம் அப்படித்தான் சொல்கிறது.
அதனாலே சகோதரே சகோதரி, நம்முடைய ஆண்டவராக இயேசுவை அறிகிற அறிவு. அவர் என்ன சொல்கிறார்? பிலிப்பியர் 3:8 என்ன வாசிக்கிறோம்? அது மாத்திரமல்ல, என் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை அறிகிற அறிவின் மேன்மைக்காக எல்லாவற்றையும் நஷ்டமற்று எழுதி கொண்டிருக்கிறேன். பின்னாடி வாசிக்கும் போது சொல்கிறார், குப்பையுமாக எண்ணுகிறேன். அல்லேலூயா. அப்போ நான் பவுலுக்கு இருந்த மேன்மை மகிமை உலக பிரகாரமாக, அவன் ரோம பிரஜை, ரோம சிட்டிசன். அவர் ஒரு யூதன், பரிசேயன், கமாலியலின் பாதத்திலிருந்து படித்தவன், பெரிய பணக்காரன், பெரிய படித்த படிப்பாளி. அவனுக்கு அதிகாரம் இருந்தது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. அவனை பற்றி மேன்மையாய் மகிமையாய் பேசணுமானால் ஏராளம் இருக்கிறது. ஆனால் அவன் சொல்லுகிறான், என் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை அறிகிற அறிவின் மேன்மைக்காக எல்லாவற்றையும் என்ன செய்தேன்? நஷ்டம் எண்ணினேன். பின்னாடி வாசிக்கிறோம், குப்பையுமாக எண்ணுகிறேன். மகிமை, உலக பிரகாரமான மகிமை, உலக பிரகாரமான மேன்மை, உலக பிரகாரமான காரியங்கள் நம்முடைய வாழ்க்கையிலே நம்மை மேன்மை மையப்படுத்துறானா? ஒருத்தன் நம்மை மையப்படுத்துறானா, நம்மை உயர்த்துறானா, நமக்கு குழி வெட்டுறான். அதான் உண்மை. இது ஆண்டவர் இயேசு மனுஷனால் வர மகிமை நான் என்ன செய்வதில்லை, ஏற்றுக்கொள்வதில்லைன்னு சொல்கிறார். நம்முடைய ஆண்டவர் இயேசுவை மகிமைப்படுத்தலாம், அவ்வளவு காரியம் இருக்கிறது. ஆனால் அவர் மகிமையை ஏற்றுக்கொள்கிறவர் அல்ல. சோத்திரம் குணசாலியானது. எப்படி? என்ன குணம்? மகிமையை ஏற்றுக்கொள்ளாத குணம். நம்மை ஒருத்தன் உயர்த்துகிறான், நம்மை மேன்மைப்படுத்துகிறான், பல விதங்களிலே அது இருக்கிறது. நான் வெளியே சொல்ல விரும்பவில்லை. அவை எல்லாவற்றையும் ஏற்றுக்கொள்கிற மனம் இருக்கா? அதை ரசிக்கிறது, அதை ருசிக்கிறது, அதை சந்தோஷப்படுகிறது, அதை மேன்மையாக எண்ணிக்கொள்கிறது. ஒரு நாள் நம்முடைய வாழ்க்கையில் இருக்கக்கூடாது. அநேகரை பார்த்துட்டேன். எப்படி? அநேக பரிசுத்தவான்களை பார்த்திருக்கிறேன். என்னுடைய ஆவிக்குரிய ஜீவியத்தில் நான் மனம் திருமணிலிருந்து இது வரைக்கும் பார்த்தா கிட்ட 53-54 வருஷம் ஆச்சு. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அநேகரை பார்த்தாச்சு. அதனால சொல்றேன், தயவாக சொல்ல கையெழுத்து கும்பிட்டு சொல்கிறேன், மகிமையை தயவு செய்து ஏற்றுக்கொள்ளாதீங்க. கர்த்தருக்கு பின் நாட்களில் அது பெரிய கண்ணியாக முடியும். வேற என்ன சொல்றது? மனசை புகழ்ச்சி கண்ணியை வருவிக்கும். ஒருத்தன் நம்மளை புகழ்றானா அதில் மகிழ்ந்த கழிவுறது தேவனுடைய பிள்ளைகளுடைய லட்சணம் அல்ல. அது குணசாலியான ஸ்திரீனுடைய அனுபவம் அல்ல, குணசாலியான புருஷனுடைய அனுபவம் அல்ல. கர்த்தருக்கு உள்ளதை உள்ளதென்றும் இல்லதை இல்லதென்று சொல்லுங்கள். நமக்கு உள்ளது என்ன? இயேசுனா தான் உள்ளது. அல்லேலூயா. ஆண்டவர் இயேசு நமக்கு போதும். அவர் நமக்குள்ளே இருந்தார், அவரை அறிகிற அறிவு நமக்குள்ளே இருந்தால் அவர் எப்படிப்பட்டவர்? யாக்கோபு குணசாலியும் அடுத்து கூடாரவாசி. அப்படி அர்த்தம் என்ன? ஆவிக்குரிய பதார்த்தமாக சிந்திப்போமானால் அவ்வளவு சிம்பிள்சிட்டி. கர்த்தருக்கு பிரைஸ் தி லார்ட். அவ்வளவு எளிமை, அவ்வளவு தாழ்மை, அவ்வளவு விட்டு கொடுக்கிற சுபாவம், சகிக்கிற சுபாவம், சகிக்கிற தன்மை. குணம் குணம் என்னது? குணம். யாருக்கு சகிக்கிற தாங்குகிற குண சுபாவம் வரும்? யார் எளிமையை விரும்புகிறார்களோ, யார் தாழ்மையை விரும்புகிறார்களோ, யார் விட்டு கொடுக்கிற சுபாவத்தை மேன்மையாக நினைக்கிறார்களோ, யாருக்குள்ளே இப்படிப்பட்டதான சுபாவங்கள் குணங்கள் இருக்கிறதோ அவர்கள்தான் கூடாரவாசிகளாக இருக்க முடியும். அல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. பிரைஸ் தி லார்ட். அருமையானவர்களே, அவன் கூடாரவாசியும் குணசாலியுமாக இருந்தான். ஆகினால்தான் கூடு காய்ச்சினான். என்ன காய்ச்சினா? எப்படி? என்ன கூடு? உங்களுக்கு யாருக்காவது கூடு காய்ச்ச தெரியுமா? எங்களுக்கு அடை போட தெரியும், எங்களுக்கு சப்பாத்தி போட தெரியும், இட்லி ரொம்ப பேருக்கு சரியாக செய்ய தெரியும். அதே உங்களுக்கு தோசை ஊற்றிடுவாங்க. ஆனால் இட்லிக்கு மாவை பக்குவமாக ஆட்டி இட்லி சுடுறது ரொம்ப கஷ்டம். இன்றைக்கெல்லாம் இட்லி கொடுத்தாங்க பார்த்தீங்கன்னா சும்மா அது மொக்கட்டையாக இருக்குது. எப்படி?
தப்பாக நினச்சிடாதீங்க, நாளை காலை இந்த இட்லி கிடைக்கா போயிடும் எனக்கு. பேசலாம் 10 மாதத்துக்கு சொல்கிறேன், வேறு ஒன்றும் இல்லை. கற்றுருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதான். நான் வீட்டில் கூழ் குடிக்கிறேன், வீட்டில் நான் கூழ் குடிக்கிறேன். பேசலாம். ஆகினாலே கூழ் காட்சி நான் எளியவன், எளிமையான ஆகாரம். என் ஆகாரம் எளிமையான ஆகாரம். அவன் எளிமையான ஆகாரத்தை அவன் செய்கிறதுக்கு காரணம் அவன் கூடாரத்தில் குடியிருக்கிறான். அல்லேலூயா. ஆடம்பரம் அல்ல, தன்னை பெருசாக நினைத்துக் கொண்டிருக்கிறது அல்ல. இவளுக்கு தாய் அவனுக்கு சப்போர்ட்டாக இருக்கிறாள், பட்சமாக இருக்கிறாள். தாயத்தை கேட்டால் கூழ் காய்ச்சி கொடுத்துருக்க மாட்டாளா? ஆனால் இவன் என்ன செய்யறான்? சமயம் பார்த்துக்கிட்டே இருந்தான், எப்படா இவன் வருவேன். எப்படி வேதம் என்ன சொல்லுது? இவன் யாரு? ஏசா எப்படி வந்தான்? வெளியே போய் அலைந்து திரிந்து. இன்னைக்கு ரொம்ப அலைந்து திரிகிறவர்கள் இருக்கிறார்கள், ரொம்ப அலைந்து திரிகிறவர்கள். கர்த்தருக்கு பேசலாம். எப்படி அலைந்து திரிகிறது? அப்போ என்ன வரும்? களைப்பு வரும், இழைப்பு வரும். எபிரேயர் 12ஆம் அதிகாரம் 3ஆம் வசனத்தை வாசித்தால், ஆகையால் நீங்கள் இழைப்புள்ளவர்களாய் உங்கள் ஆத்துமாக்களில் சோர்ந்து போகாதபடிக்கு. போதும். இழைப்பு வந்தாலே ஆத்துமாவில் என்ன வந்துடும்? சோர்வு வரும். அதனால தான் இழைத்து போகக்கூடாது. நம்முடைய வாழ்க்கையிலே அலைகிற அனுபவம் அப்படின்னு அத்தனை தேவனோடு உறவாடாமல், தேவனோடு பேசி பழகாமல், தேவ சமூகத்தில் அமராமல், தேவனுக்கு நமக்குள்ளான உறவு, தேவனுக்கு நமக்குள்ளான அந்த ஐக்கியம், தேவனுக்கு நமக்குள்ளதான அந்த நெருக்கம் குறைந்து தூர போகிறது. ஒரு உலகம் பூரா சுத்தத்தை நான் சொல்ல வரல. கர்த்தரை விட்டு விலகி, கர்த்தருடைய சமூகத்தை விட்டு விலகி, கர்த்தருக்கு நமக்கும் உள்ளதான அந்த உறவை, அந்த ஐக்கியத்தை, அந்த நெருக்கத்தை விட்டு வேறு அழகுனா மனதை அலசடிப்பட விடுகிறது. கர்த்தருக்கு எப்படி சொல்ல விளங்குதா? சரீரம் ஒருவேளை அடையாமல் இருக்கலாம், ஆனால் மனசு என்ன செய்யணும்? அனுபவம் இருக்கா? பேசலாம். திடீர்னு லண்டனில் இருக்கும், திடீர்னு பார்த்தா அமெரிக்காவுக்கு போகும், திடீர்னு பார்த்தா சைனாவுக்கு போகும். எப்படி? அவன் அப்படி இருக்கானே, அவன் இப்படி இருக்கானே, அவன் ஊழியம் அப்படி இருக்கே, அவன்கிட்ட இப்படி ஆத்துமாக்க இருக்காங்களே, அவன்கிட்ட இப்படி இருக்கே, அவன் இப்படிலாம் இருக்கானே. எப்படி அழைக்கிறது? என்னது? சரீரத்தில் அழையில, ஆனால் என்னது? மனது என்ன செய்யுது? அலசடிப்படுது, அழை மோதுது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். பேசலாம். அதனால சொல்லியிருக்கிறது, நீங்கள் இழைப்புள்ளவர்களாய் ஆத்மாவில் சோர்ந்து போன. எப்படி? ஆத்மாவில். இதில் ஆத்மாவில் சோர்வு வந்தால் சமாதானமே போயிடும். ஆத்மாவில் சோர்வு வந்தால் என்ன போயிடும்? ஆத்மாவுக்கும் சமாதானத்துக்கும் கனெக்ஷன் இருக்குது, ஆவிக்கும் சந்தோஷத்துக்கும் கனெக்ஷன் இருக்குது. கர்த்தருக்கு பேசலாம். அதனாலே சமாதானத்தை இழக்க வேண்டியது வருது. வந்தான் ஏசா, அவன் அலைந்து தெரிந்து எப்படி வந்தான்? களைத்து வந்தான். எப்படி வந்தான்? களைத்து வந்தான். அவனுக்கு அந்த நேரம் பைத்தங்கூழ் பார்த்த உடனே, சிவப்பு கூட பார்த்த உடனே என்ன வந்துருச்சு? பசி இன்னும் கூடாச்சு. எப்படி? பசி இன்னும் கூடுதலாச்சு. அப்போ நைஸாக கேட்குறான், எப்படி தம்பி அந்த பைத்தங்கூழ கொஞ்சம் நிறுத்தா, நான் இழைத்திருக்கிறேன். எப்படி இருக்கிறேன்? இழைத்திருக்கிறேன். நீ இழைத்திருக்கிற சமயம் தாப்பா உன்னிட்டு இருக்கிறத புடுங்க முடியும் அப்படின்னு யாக்கோவுக்கு நல்லா தெரிஞ்சது. அல்லேலூயா. அதனாலே அவன் சொன்னான், நான் உனக்கு கூழ் தர்றேன், ஆனால் நீ என்ன செய்ய? உன் சேஷபுத்திர பாகத்தை எனக்கு விற்று போடு. ஆவிக்குரிய அந்த ஆசீர்வாதத்தை, தேவனுடைய ஆசீர்வாதத்தை, தேவன் வைத்திருக்கிற மேன்மையான அந்த நன்மையை, ஆசீர்வாதத்தை எப்படியாவது சுதந்திரித்துக் கொள்ள வேண்டும் என்று சொல்லி பிறக்கும் போதே காலை பிடிச்சி வந்தா பார்த்தீங்கன்னா, இப்போ நிறைவேற்றுவதற்கு ஒரு சந்தர்ப்பம் வந்துருச்சு. கர்த்தருக்கு அல்லேலூயா. உன் சேஷபுத்திர பார்த்து என்ன செய்ய? விற்று போடு. அவன் சிந்திக்கவே இல்லை. அவனுக்கு ஆவிக்குரிய சிந்தையே கிடையாது. யாருக்கு? என்ன இப்படி கேட்குறேன்?
இதை கொடுத்தா எப்படி? இது எனக்குரிய பிறப்புரிமை, இது தேவனுடைய ஆசீர்வாதம், தேவனால் ஏற்படுத்தப்பட்ட நன்மை. இதில் தான் ஆண்டவர் இயேசு வரப்போகிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. ஆபிரகாமுக்கு உண்டான ஆசீர்வாதம், ஆபிரகாமுக்கு கொடுத்த வாக்குத்தத்தம் இந்த சந்ததியிலே வர வேண்டி இருக்கிறது. ஆகினாலே ஈசாக்குக்கு பிறகு இந்த 2 பேரிலே தேவன் தெரிந்து கொண்ட சந்ததி யாக்கோபு தான் என்பதை தேவன் அன்றைக்கே கண்டு கொண்டார். ஏனென்றால் இவனுடைய சுபாவத்தையும் இவன் குணத்தையும் தேவன் அப்பவே அறிந்திருந்தார். அல்லேலூயா கர்த்தருக்கு. ஏனென்றால் நம்முடைய ஆண்டவர் நேற்றும் இன்றும் என்று மாறாதவர். அவர் என்றுமே மாறாதவர். கடந்த காலத்தையும் அவர் அறிகிறார், நிகழ்காலத்தையும் அறிகிறார், வருங்காலத்தையும் அறிகிறார். ஒவ்வொருடைய வாழ்க்கையிலேயும் எல்லா காலங்களையும் அறிந்து நம்முடைய நிலவரத்தை சரியாக விளங்கி இருக்கிறவர் நம்முடைய ஆண்டவர் இயேசு. அல்லேலூயா. நம்முடைய தேவன் எல்லாவற்றையும் அறிகிறார். நம்முடைய நினைவை அறிகிறார், எண்ணங்களை அறிகிறார், யோசனையை அறிகிறார், நம்முடைய சிந்தையை அறிகிறார், நம்முடைய வாஞ்சையை அறிகிறார். எல்லாவற்றையும் அறிகிற ஒருவர் உண்டானால் அவர்தான் நம்முடைய தேவன். அல்லேலூயா. யாக்கோபு நைஸா கேட்டான், சரிப்பா நான் உனக்கு தர்றேன், நீ என்ன செய், உன் சேஷபத்திரபாகத்தை விற்று போடு. ஒருவேளை கூழுக்காக, ஒருவேளை போஜனத்திற்காக. அப்படித்தானே வேதம் சொல்லுது. எபிரேயர் 12:15 ஒருவனும் வேசிக்கலனாகவும் அட்லீஸ்ட் ஒருவேளை, எது இந்த உலகத்தில் அநேகர் ஒருவேளை சந்தோஷத்துக்காக, ஒருவேளை இன்பத்துக்காக, ஒரே ஒன்றுக்காக தங்கள் ஆவிக்குரிய வாழ்க்கையை இழக்கிறவர் உண்டு, ஆவிக்குரிய ஆசீர்வாதத்தை இழக்கிற உண்டு. ஒருவேளை போஜனத்திற்காக, அது சரீரப்பிரமான போஜனம். இன்றைக்கு மாம்சத்தில் பிரதான போஜனத்துக்காக, மாம்சத்தில் அனுபவிக்கிற இன்பங்களுக்காக, உலகத்தில் அனுபவிக்கிற சந்தோஷத்துக்காக அநேக தேவனுடைய ஆசீர்வாதத்தை இழந்து விடுகிறார்கள். அப்படிப்பட்டவர்களை விரல் வெட்டி எண்ணி சொல்லலாம். எத்தனை பேர் இருக்காங்க கர்த்தருக்கு? நம்ம கண்ணுக்கு முன்னாடி அநேகரை பார்க்குறீங்களா இல்லையா? எதை பார்க்குறீங்க? அதெல்லாம் தெரியாது. அநேகருடைய வாழ்க்கைகளே என்ன பிரசங்கம் பண்ணுறாரு, என்ன திறமையாக பேசுகிறாரு, எவ்வளோ நல்ல பிரசங்கம், எவ்வளோ நல்ல அறிவாக பிரசங்கம் பண்ணுறாரு, எவ்வளோ புத்தகம் போடுகிறாரு. போடுவார் கர்த்தருக்கு. எதுக்கு போடுறாரு? பிரைஸ் தி லார்ட். அல்லேலூயா. விளங்கிடுங்க. ஆவிக்குரிய வெளிச்சம் நமக்கு அவசியம். ஒவ்வொருடைய வாழ்க்கையிலேயும் என்ன நோக்கத்தோடு ஊழியம் செய்கிறார்கள், எதற்காக பிரயாசப்படுகிறார்கள், எதற்காக தம்முடைய வாழ்க்கையிலே அவர்கள் பிரயாசப்படுகிறார்கள் என்பதை அறிய வேண்டும். அதற்கு ஸ்தோத்திரம். நம்முடைய வாழ்க்கையிலே நாம் கண்ணுக்கு கண்ணார பார்க்கிற அநேகருடைய வாழ்க்கையை பார்க்கிறோம். கர்த்தருக்கு பிரைஸ் தி லார்ட். ஆவிக்குரிய உலகத்திலே வந்து ஆவிக்குரிய உலகத்தில் ஜீவிக்கிற ஆண்டவருக்காய் பாடுபடுகிற அநேகருடைய வாழ்க்கையிலே ஏசாவை போல இருக்கிறவர்கள் இருக்கிறார்கள். அல்லேலூயா. இந்த உலகத்தின் சந்தோஷத்துக்காக, இந்த உலகத்தில் உள்ள பணத்துக்காக, இந்த உலகத்தில் உள்ள சொத்துக்காக, இந்த உலகத்தில் உள்ள மேன்மை மைமைக்காக தங்கள் வாழ்க்கையிலே ஆவிக்குரிய நன்மைகளை, ஆவிக்குரிய ஆசீர்வாதங்களை, ஆவிக்குரிய இன்பங்களை, ஆவிக்குரிய ஆண்டவரை எல்லாம் விட்டு விலகி போகிறதான அனுபவத்திலே அநேகரை நாம் பார்க்கிறோம். அல்லேலூயா. அதற்கு பிரைஸ் தி லார்ட். யாரையும் பேர் சொல்லி பிரசங்கம் பண்ண விரும்பாதனால தான் நான் சொல்லுகிறது இல்லை. பிரைஸ் தி லார்ட். அல்லேலூயா. எனக்கு கட்டளை, யாருக்கு கட்டளை வந்து நான் சொல்ல மாட்டேன். கர்த்தருக்கு பிரைஸ் தி லார்ட். அல்லேலூயா. இன்றைக்கும் இந்த ஏசாவை போல ஊழியம் செய்கிற ஊழியக்காரர்கள் ஏராளம் இருக்கிறார்கள். தெரியுமா உங்களுக்கு? ஆகினாலே விசுவாசிகளை கூட உலக பிரகாரமாக அப்படியே பழக்கி, அப்படியே அவர்களை நடத்தி ஆதாயம் பார்க்குற ஊழியக்காரர் ஏராளம் இருக்கான். கர்த்தருக்கு பிரைஸ் தி லார்ட். இப்படி பிரசங்கம் பண்ணால் இப்படி வரமாட்டாங்க, அப்படி பிரசங்கம் பண்ணால் வரமாட்டாங்க, அதை கண்டிச்சா வரமாட்டாங்க, இதை கண்டிச்சா வரமாட்டாங்க, போகிறாங்க. இல்லையே எனக்கு காணிக்க போறாது, தசமாக வராது. இதுக்காக ஊழியம் செய்யறதான ஊழியக்காரர் ஏராளம் இருக்காங்க. கர்த்தருக்கு பிரைஸ் தி லார்ட். அல்லேலூயா. பராட்டா போட்டீங்க. ஏசாவை போல இருக்கக்கூடாது, ஏசாவை போல இருக்கக்கூடாது. சகோதரனே சகோதரியே, ஒருவேளை போஜனத்திற்காக தன் சேஷ்டபுத்திர பாகத்தை விற்று போட்டு
ஏதோவை போல சீர்கட்டவனாக இராதபடிக்கு எச்சரிக்கையாயிருங்கள். அல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட், அல்லேலூயா. உலகத்திலே நன்மையை அனுபவிக்கணும், உலக பிரகாரமான ஆதாயம் நமக்கு வரணும். அதுக்காக விசுவாசிகளையே பழிகளாக்குறதான ஊழியக்காரர்கள். ஏன் உள்ளதை சொல்லு, இப்படித்தான் இப்படித்தான் நம்முடைய மூதாதையர், நம்முடைய ஆதி முற்பிதாக்கள் சோத்திரம் வகுத்தது மாத்திரமல்ல, நமக்கும் சத்தியத்திலே தெளிவாக நாம் அறிந்திருக்கிறோம். அல்லேலூயா. எதை அனுமதிக்கணுமோ அதை அனுமதிக்கணும், எதை அனுமதிக்க கூடாதோ அதை என்ன செய்யக்கூடாது, அனுமதிக்க கூடாது. ஊழியக்காரர்கள் நாம் ஊழியம் செய்யணும். என்ன செய்யணும்? கர்த்தருக்கு பிரியமானதை செய்யணும். எதை கர்த்தர் விரும்புகிறாரோ அதைத்தான் நாம் போதிக்கணும், அதைத்தான் ஜனங்களுக்கு சொல்லணும். ஜனங்களுக்கு நைஸா நீ பரவாயில்ல அனுபவிச்சுக்க, அதை அனுபவிச்சுக்க, அதை அனுபவிச்சுக்க, அதை அனுபவிச்சுக்க. ஆனால் இங்கே வந்துடு, எப்படி இங்கே மட்டும் வந்துடு. அப்படி அல்ல. ஏசாவுடைய காரியம் அந்த எபிரேயர் சொல்லும்போது பின்னாடி வரும்போது மனமாறுதலை, என்ன மனமாறுதல், என்ன மனமாறுதல்? அவன் அழுதாங்க, அலறினான், கண்ணீர் விட்டு கவலையோடு கதறி தேடினான். ஆனால் அவனுக்குள்ள மனமாற்றம் வரணும்னு சொல்லல, தகப்பனுக்கு மனமாறவே இல்லை. ஒரு அடையில சொல்லுவோம், இவ்வளவு கத்தி கதறி இவ்வளவு கூப்பாடு போட்டு அலறினான். ஆனால் தகப்பனுடைய மனம் என்ன செய்யவில்லை, மாறவில்லை. தேவனுடைய மனம் மாறாது. கர்த்தருக்கு அல்லேலூயா. தேவனுடைய மனமும் மாறவில்லை, ஈசாக்குடைய மனமும் என்ன செய்யலை, மாறவில்லை. ஆகினால ரொம்ப கவனமாக இருக்கணும். யாக்கோபுடைய வாழ்க்கை, அவன் ஸ்தோத்திரம் ஆவிக்குரிய ஆசீர்வாதத்தில் ரொம்ப தெளிவாக இருந்தான். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட். ஆவிக்குரிய ஆசீர்வாதத்திலே நாம் கண்ணும் கருத்துமாக இருந்தால் உலக பிரகாரமான சில நஷ்டம் வரும். அல்லேலூயா. கூளை கொடுத்தான், அப்பத்தை கொடுத்தான், அடுத்து என்ன கொடுத்தான்? அப்பத்தையும் வேற அந்த வசனத்துக்கு என்ன வாசிருக்கோம்? என்ன இவ்வளவு நேரமா? அம்மா அதுக்கு பின்னாடி வாசி, அதுக்கு பின்னாடி வாசிமா. யாக்கோபு என்னென்னத்தை கொடுத்தான்? அப்பத்தையும் எதை கொடுத்தான்? நான் சொல்றது உங்களுக்கு தமிழ் தானே பேசுகிறேன், விளங்கலையா? கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். யாக்கோபு என்னத்தை கொடுத்தான்னு சொன்னால் சேஷ்ட புத்திரபாகம். அப்படியா? பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட். அல்லேலூயா. எங்கள் வீட்டுக்காரம்மா சொன்னாங்க, கோவப்பட்டாதியே பிரசவம் பண்ணும்போது சத்தம் போட்டாதியே கர்த்தருக்கு அப்படின்னு அங்கேருந்து இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்து அனுப்புனாங்க. அதனால் ரொம்ப அப்படியே கவனமாக பேசுகிறேன். கர்த்தருக்கு பிரைஸ் தி லார்ட். இந்த தம்பி கார்த்திகை அப்புறம் யூடியூப்பில் அனுப்பி வச்சுருவார், அந்த அம்மா பார்ப்பாங்க. இங்கே தான் சத்தம் போடுறீங்க, திட்டுறீங்க, அங்கேயுமா அப்படின்னு சொல்லி அந்த அம்மா என்னை பயங்கரமாக ரைடு விடுவாங்க. கர்த்தருக்கு அதனால் பயந்து பேச. பிரைஸ் தி லார்ட், அல்லேலூயா. ஆகினாலே இவன் அப்பத்தை கொடுத்தான், கூளை கொடுத்தான். எதை வாங்கினான்? சேஷ்ட புத்திர பாகத்தை பெற்றுக்கொண்டான். ஆணையிட்டு கொடு. எப்படி கொடு, எப்படி கொடு? ஆமாம், சாதாரணமாக சொல்லி கொடுத்தா போதாது, ஆணையிடு. ஆணையிட்டாலும் மீதுகிறவர்கள் இருக்கிறார்கள், ஆனால் அந்த காலத்திலே ஆணையிட்டவர்கள் மாற மாட்டார்கள். அல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், பிரைஸ் தி லார்ட். மணி என்ன தம்பி? 12:40. சரி, ரொம்ப சந்தோஷம். பாருங்க, ஆவிக்குரிய ஆசீர்வாதத்தை சுதந்திரித்து கொண்டான். இனி தகப்பனுடைய ஆசீர்வாதம் ஒன்று இருக்கு. என்ன இருக்கு? தகப்பனுடைய ஆசீர்வாதம். 27ஆம் அதிகாரம் முதல் வசனத்தை வாசித்தால்,
என் மகனே என்றால் கவனித்தவனே, ஒருவேளை என் தகப்பன் என்னை தடவி பார்ப்பார், அப்பொழுது நான் அவருக்கு எத்தனாக காணப்பட்டு அப்ப அவனுக்கு எவ்வளவு சுத்த இதயம் இருக்கு, எந்த அளவுக்கு அவன் சுத்த இதயத்தோடு தன் தாயிடத்தில் பேசுகிறான். தாய் சொல்லுகிறான், நான் உனக்கு வெள்ளாட்டு குட்டிகளே உங்க அப்பாவுக்கு பிரியமானபடி சமைச்சு தர்றேன், நல்ல பதார்த்தங்களா செஞ்சு தர்றேன், நீ கொண்டு போய் என்ன செய், கொடுத்து என்ன செய், ஆசீர்வாதத்தை சுதந்திரித்துக்கொள். அப்பா அவன் சொல்லுகிறான், என் அண்ணன் ரோமம் மிகுந்தவன், என் தகப்பன் ஒருவேளை என்னை தடவி பார்ப்பாரானால் நான் எத்தனாக காணப்படுவேனே. அவன் எவ்வளவு சுத்த மனச்சாட்சி உடையவனாக இருக்கிறான். அல்லேலூயா. இவனை போய் எத்தனை சொல்லலாமா? பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட். ஆசீர்வாதத்துக்கு பதிலாக என்ன வரும், எனக்கு சாபம் வந்துடும். அப்பத்தான் அவன் சொல்லுகிறான், அந்த சாபம் அல்லேலூயா. எனக்கு அருமையான சகோதரனே சகோதரியே, இதை நான் விவரமாக அதிகமாக பிரசவம் பண்ண விரும்பவில்லை. ஒன்றை நீங்கள் விளங்கிக் கொள்ள வேண்டும். இந்த ஆவிக்குரிய ஆசீர்வாதத்தை சுதந்திரித்துக் கொண்டதான இந்த யாக்கோபு உலக பிரகாரமாக தகப்பனுடைய ஆசீர்வாதத்தை சுதந்திரித்துக் கொள்வதற்கு தாய் முழு மூச்சாய் பாடுபடுகிறார். அல்லேலூயா. இதுபோல இந்த உலகத்திலே தேவனுடைய ஆவிக்குரிய நன்மைகளை ஆசீர்வாதங்களை சுதந்திரிக்கிறதான தேவனுடைய பிள்ளைகளுக்கு நம்முடைய ஆண்டவராகிய இயேசு உலக பிரகாரமான ஆசீர்வாதங்களை சுதந்திரித்துக் கொள்வதற்கு எல்லா விதத்திலையும் அவர் முன்னே நிற்கிறார். அல்லேலூயா. அவர் தான் சொன்னார், முதலாவது உலக தேவனுடைய ராஜ்யத்தையும் அப்படி நீதியும் தேடுங்கள், அப்படி இவைகளெல்லாம் உங்களுக்கு கூட கொடுக்கப்படும். இட் ஷால் பி ஆடட் unto you. எல்லாம் உங்களுக்கு கூட கொடுக்கப்படும் சொன்னார். அந்த ஆண்டவராகிய இயேசு நமக்கு வர வேண்டிய சாபத்தை எல்லாம் அவரே ஏற்றுக்கொண்டார். அல்லேலூயா. கலாத்தியர் 3:13 வாசிக்கிறோம், மரத்திலே தூக்கப்பட்ட எவனும் சபிக்கப்பட்டவன் என்று எழுதியிருக்கிறபடி ஆண்டவர் இயேசு நமக்கு வர வேண்டிய சாபத்தை எல்லாம் என்ன செய்தார், அவரே ஏற்றுக்கொண்டார். ரெபெக்காளுடைய வாழ்க்கையிலே அவளே சொல்லுகிறார், உன்மேல் வருகிற சாபம் என் மேல் வரட்டும். அதான் தாயின் உள்ளம். ஒரு இடையில சொல்லுவோம், நம்முடைய ஆண்டவராகிய இயேசு அவர் தாயை போல நம்ம நேசிக்கிறார். கர்த்தருக்கு வேற என்ன சொல்றது, ஒரு தாய் தேற்றுவது போல நம்மை தேற்றுகிறவர் நம்முடைய கர்த்தர். ஒரு தாய் தேற்றுகிறது போல நம்மை தேற்றுகிறவர் நம்முடைய ஆண்டவர் இயேசு. தாயை பார்க்கிற 1000 மடங்கு நம்மை தேற்றுகிறவர். ஒரு இடையில சொல்லுவோம், பிரைஸ் தி லார்ட். எத்தனை இடங்களிலே, எத்தனை வேலைகளிலே, எத்தனை சூழ்நிலைகளே, எத்தனை போராட்டத்திலே, எத்தனை சோதனைகளே, எத்தனை நெருக்கத்திலே, கஷ்டத்திலே அங்கலாய்த்து கண்ணீர் விட்டு கதறுகிற சூழ்நிலை வரும்போது என்ன செய்வோம் என்று நாம் பதறின சூழ்நிலையிலே நம்முடைய ஆண்டவராகிய இயேசு நம்மை தாயை போல தேற்றி இருக்கிறார். அல்லேலூயா. தாயினை அதிகமாக நம்ம நேசிக்கிறார். அதனால்தான் ரெபெக்காள் சொன்னது ஆண்டவர் இயேசுடைய வாழ்க்கையை நிறைவேற்றி இருக்கிறார். அல்லேலூயா. ஆவிக்குரிய ஆசீர்வாதங்களை மாத்திரமல்ல, இந்த உலக பிரகாரமான ஆசீர்வாதங்களையும்
உலகப்பிரகாரமான ஆசீர்வாதங்கள். தேவன ஜனங்களுக்கு ஒரு நாள் ஆண்டவர் உலகப்பிரகாரமாக அவர்களை கைவிடவே மாட்டார். அல்லேலூயா. ஒரு நாளும் கைவிட மாட்டார். ஆண்டவர் கைவிடுவாரா? சொல்லுங்க, கைவிடுவாரா? சோத்திரம். விசுவாசியாக இருக்கும் போதே நம்மை கைவிடலையே, ஊழியக்காரனான பிறகு கைவிடுவாரா? அல்லேலூயா, அல்லேலூயா. ஆண்டவர் இயேசு ஒரு நாளும் கைவிட மாட்டார். என் வாழ்க்கையில் எத்தனையோ அனுபவத்தை நான் சொல்ல முடியும். நான் வேலையை விட்டேன், ஒன்றும் இல்லை, சம்பளம் இல்லை, ஒன்றும் இல்லை. ரைசலார் வீட்டு ஜாமான்களை ஏற்றிக்கொண்டு திண்டுக்கல் வருவதற்கு கையில் பணம் இல்லை. எப்படியோ இந்த செய்தி சோத்திரம் மின்சர் செல்வகுமார் அவருக்கு போனது பிற்பாடு அவர் ஒரு லாரியை ஏற்பாடு பண்ணி அவருடைய விசுவாசிகளை அனுப்பி என் வீட்டு ஜாமான்களை நான் கட்டி எல்லாத்தையும் லாரியில் ஏற்றி என்னையும் என் மனைவி பிள்ளைகளையும் லாரியில் ஏற்றி அப்படி அனுப்பிவிட்டாங்க. பின்னாடி பாஸ் அன்பதாசன் அவர் வந்து ஜெபம் பண்ணி வச்சுட்டு போனாங்க. கர்த்தருக்கு பிரைஸ் லார்ட். ஒரு வீட்டை வாடகைக்கு பிடித்துட்டு நான் சாமானை கொண்டு வரலை. வாடகைக்கு வீட்டை பார்த்து வச்சுட்டு நான் சாமான் கொண்டு வரலை. மே மாதம் 6, 7, 8, 92 ஒரு கூட்டம் நடத்தினோம். அந்த கூட்டம் நடத்தின இடத்துல உள்ள அந்த சோழனுடைய வீடு ஒன்று அங்கே வந்து நிப்பாட்டினோடனே அவர் சொன்னார், இந்த வீடு கொஞ்சம் காலியத்தான் இருக்குது, இப்போதைக்கு நீங்கள் இதை உட்காந்துக்குன்னு சொன்னார். கர்த்தருக்கு பிரைஸ் லார்ட். ஏன் இதை சொல்லுகிறேன்? 6 மாதம் எனக்கு வாடகை கொடுக்குறேன் நான் அவருக்கு. அதனாலே அவர் என்ன சொல்கிறாரோ அதை நான் கேட்கணும். அப்படி ஒரு நிலைக்கு வந்துட்டேன். எப்படி பிரைஸ் லார்ட். அங்கே போய் ஜெபம் பண்ணணும், போவேன். இங்கே போய் ஜெபம் பண்ணணும், போவேன். ஏன்? வாடகை கொடுக்கல. கர்த்தருக்கு லோயா. என்ன ஒரு மாதிரியா பார்க்குற? இவ்வளோ பரதாமான இருந்தீங்களான்னு கேட்குறியா? கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. லோயா. எத்தனை சந்தர்ப்பத்திலே என்ன செய்தது தெரியாமல் யோசித்தது உண்டு. ஆனாலும் கர்த்தர் ஒரு இடத்துலையும் போய் கடன் வாங்கவோ தேவன் அனுமதிக்கவில்லை. ஒருத்தரை போய் இது காணிக்க விடுன்னு சொல்லி கேட்க அனுமதிக்கலை. நம்ம சபைக்கு வராத யார் வீட்டில் போய் ஜெபம் பண்ணாலும் காணிக்க கொடுத்தா வாங்க மாட்டேன். எப்படி? நம்ம விசுவாசி இல்லாமல் வேறு யாரு காணிக்க கொடுத்தாலும் வாங்க மாட்டேன். அப்படி தேவன் நடத்தினார். இதுவரையில் நடத்தி கொண்டு இருக்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. அதனாலே தேவன் ஒரு நாள் தம்முடைய ஜனத்தை கைவிடவே மாட்டார், வெட்கப்பட்டு போக விட மாட்டார். இதே எப்படி சாப்பிட்டு சம்பூர்ணமாக சாப்பிட்டு என் ஜனங்கள் ஒருபோதும் வெட்கப்பட்டு போவதில்லை. ஒரு அடியில சொல்லுவோம். நம்புறீங்களா? விசுவாசிக்கிறீங்களா? என் ஜனங்கள் சொல்கிறார் இங்கே என் ஊழியக்காரர்கள். அல்லேலூயா. என் ஊழியக்காரர்கள் ஜனங்களை விட மேன்மையான ஒரு இடத்தை கற்று வைத்திருக்கிறார். அல்லேலூயா. வெட்கப்பட விடுவாரா? ஒரு நாள் விட மாட்டார், ஒரு நாள் விட மாட்டார். அல்லேலூயா. சொல்லார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதா. ஒரு நாள் அனுமதிக்க மாட்டார். ஆகினாலே ஸ்தோத்திரம். தாயார் எப்படியாவது உலக பிரகாரமாக தகப்பனுடைய ஆசீர்வாதம், அது அதை குறிக்கிறது, உலக பிரகாரமான ஆசீர்வாதம். யாக்கோபை ஆசீர்வதிக்கும் போது எப்படி ஆசீர்வதித்தார்? அதை வாசிங்க. வானத்தின் வானத்தின் பணியையும் பூமியின் கொழுமையையும் கொடுத்து. அல்லேலூயா. இந்த ஒரு விஷயத்தை நான் சொல்ல வேண்டும். இது உலகப்பிரகாரமாக தேவனுடைய ஆசீர்வாதம் உலகப்பிரகாரமாக தகப்பன் மூலமாக வருகிறதை அங்கே நாம் பார்க்கிறோம். ஆகினாலே ஒரு சொல்லுவாங்க, உன் பேர் என்னன்னு கேட்டதுக்கு என்ன சொன்னான்? தகப்பன் கேட்டேன், உன் பேர் என்ன? நீ யாரப்பா? நான் தான் மூத்தமானாகிய ஏசா. இது பொய்யல்லவா என்று சொல்லுவார்கள். என்னைக்கு சேஷ்டபுத்திர பாகத்தை இவன் வாங்கினானோ அன்றைக்கு இவன் தான் மூத்தமானாகிய ஏசா. ஒரு அடியில சொல்லுவோம். பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட்.
மூத்த மகனுக்குரிய ஸ்தானத்திலே இவனே தேவன் நிறுத்தி வைத்திருக்கிறார். அல்லேலூயா. ஆயினால்தான் தேவன் சொல்கிறார், ஏசாவையோ வெறுத்தேன், யாக்கோபை என்ன செய்தேன், சேகித்தேன். இவனுடைய நோக்கம், இவனுடைய விருப்பம், இவனுடைய வாஞ்சை ஆவிக்குரிய வாஞ்சை, ஆவிக்குரிய தாகம், ஆவிக்குரிய அனுபவத்தை பெற்றுக்கொண்டு இந்த பூமியிலே ஆபிரகாமுடைய சந்ததியாக நான் தான் இருக்க வேண்டும் என்று விரும்பினான். ஒரு இடையில சொல்லுவோம். ஆயினால்தான் ஆபிரகாம், ஈசாக்கு, யாக்கோபின் தேவன். அல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. எனக்கு அன்பானவர்களே, நம்மை தெரிந்து கொண்ட தேவன், நம்மை அழைத்த தேவன் இந்த ஊழியத்துக்கு நம்மை கொண்டு வந்தது எதற்காக? இந்த ஊழியத்தை செய்வதற்காக மாத்திரமல்ல, நாம் இந்த ஊழியத்தின் பாதையிலே நான் கடந்து வருகிற எந்த வழிகளிலே கர்த்தரை போல மாற வேண்டும். அல்லேலூயா. அவருடைய சாயல் நம்முடைய வாழ்க்கையிலே உருவாக வேண்டும். எந்த விதத்திலேயும் ஒரு சின்ன துரும்ப அம்சம் கூட நம்முடைய வாழ்க்கையிலே நான் உலக சாயலிலே, உலக மனுஷனுக்குரிய சாயலிலே போயிடக்கூடாது. அல்லேலூயா. உலகமும் அதன் ஆசை இச்சைகளும் ஒழிந்து போகும். உலகம் என்னது? நான் தெளிவாக சொன்னான், நான் உலகத்தான் அல்லாது போல நீங்களும் உலகத்தால் அல்ல. உலகத்தாலே போல புசிக்கணும், உலகத்தாலே போல உடுத்தணும், உலகத்தாலே போல வாழணும், உலகத்தாலே போல ஜீவிக்கணுங்கிறது அல்ல. அதுக்காக சாப்பிடக்கூடாதுன்னு சொல்கிறேன், உடுத்தக்கூடாதுன்னு சொல்கிறேன், இந்த உலகத்தில் வாழ வேணாம்னு சொல்கிறேன், எல்லாம் சரிதான். ஆனால் நம்முடைய ஜீவியத்தின் ஒவ்வொரு அம்சமும் வித்தியாசமாக நாளுக்கு நாள் அது தேவ சாயலை அடைந்து உருவாகி கொண்டே வரணும். அல்லேலூயா. அதற்கு ஸ்தோத்திரம். அப்படி வந்தால்தான் ஆண்டவர் இயேசு வரும்போது நாம் எடுத்துக்கொள்ளப்பட முடியுமே அல்லாமல் நாங்கள் தான் சொல்கிறதுனால போயிட மாட்டாங்க. கர்த்தருக்கு பிரைஸ் தி லார்ட். அல்லேலூயா. ஒரு வசனம் இருக்கு, அப்போஸ்தலர் 3ஆம் அதிகாரம் 20ஆம் வசனம். அப்படியா இருக்கு? வாசிங்க. நிவர்த்தி செய்யப்படும் பொருட்டு. எப்படி? அதனால தான் நான் திருப்பி கேட்டேன். கர்த்தருக்கு உங்கள் பாவங்கள் நிவர்த்தி செய்யப்படும் பொருட்டு என்ன செய்யுங்க? மனம் திரும்பியாச்சு. குணப்படுத்தோமா? யார்கிட்ட கேட்கறது? நான் குணப்படுத்தேன். நான் பிரைஸ் தி லார்ட். அல்லேலூயா. 1 பேதுரு 2:24 வாசிக்கிறோம். நாம் பாவங்களுக்கு செத்து நீதிக்கு பிழைத்திருக்கும்படிக்கு அவர் தாமே தமது சரீரத்திலே நம்முடைய பாவங்களை சிலுவையின் மேல் சுமந்தார். அவருடைய தழும்புகளால் இன்னைக்கு எல்லாம் உபதேசமாச்சு. சுகமானிகள் கொண்டு போயிட்டாங்க. எப்படி? பாதை பெருக்கு மனுஷன் தான் எழுதுறாரு பாட்டில். சுகமானியர்கள் அல்ல. எப்படி? குணமானியர்கள். குணமாகலை. இன்னைக்கு வரைக்கும் அநேகர் குணமாகிட்டே இருக்கும். அல்லேலூயா. சுகமாகிறது அல்ல, விசுவாசத்தினால சுகம், தழும்புனால குணம். எப்படி? இந்த உபதேசத்தை யார் கொண்டு வந்தது? தழும்புனாலே குணமாகணுங்கிறத சுகமாகிறது கொண்டு வந்தது யாரு? பெரிய ஸ்தாபனம். சாதாரண ஸ்தாபனம் அல்ல. அதற்கு சிபிஎம் கொண்டு வந்த உபதேசம். அஸ்திபார உபதேசத்திலே இது ஒரு உபதேசம். குணம், அதை சுகமனாக்கிட்டாங்க. கர்த்தருக்கு அதுக்கு இந்த வசனத்தை அவர்கள் ஆதாரமாக்கி பேசுகிறார்கள், சொல்லுகிறார்கள், எழுதுகிறார்கள். அதனால தான் குணப்படுகிற விஷயத்தில் சோத்திரம் ரொம்ப ரேர். நாங்கள் தான் பேசலாம். சிபிஎம் வந்தவங்களுக்கு ஒருவேளை வருத்தம் வந்துடலாம். கர்த்தருக்கு சோத்திரம். அல்லேலூயா. நானும் 6 வருஷம் சிபிஎம் விசுவாசியாக இருந்து வந்தவன். அல்லேலூயா. அதனால தான் சொல்லுகிறேன், குணப்படணுமே இல்லாமல் சுகமல்ல தழும்புகளாலே. அல்லேலூயா. காயங்கள் பாவங்களை சரி பண்ணும், உண்மைதான். அதுக்காகத்தான் அவர் காயங்களை அடைந்தார். ஆனால் காயம் தழும்பாகணுமானால் கொஞ்சம் நாளாகும். இதுபோல நாம் பாவத்தில் விளையாக்கப்பட்டது சரிதான். ஆனால் நாளுக்கு நாள் காயம் தழும்பாய் மாறுகிறது போல நம்முடைய ஜீவியத்திலே நாம் குணப்பட்டு கொண்டே வரணும். அல்லேலூயா. என்ன? குணப்பட்டு கொண்டே வரணும். குணம் என்ன குணம்? தெய்வீக குணம்.
தெய்வீக சுபாவம், தெய்வீக தன்மை நம்முடைய வாழ்க்கையில உருவாகிற, சகிக்கிற, பொறுக்கிற, தாங்குகிற, அதுக்கு தேவ அன்பு ரொம்ப அவசியம். 1:13 வாசிக்கிறோம், அன்பு சகலத்தையும் தாங்கும், சகலத்தையும் நம்பும், சகலத்தையும் விசுவாசிக்கும், சகலத்தையும் சகிக்கும். கர்த்தருக்கு பிரைஸ் தி லார்ட். அப்படி பார்த்தால் உங்கள் பாவங்கள் நிவர்த்தி செய்யப்படும் பொருட்டு மனம் திரும்பி குணப்படுங்கள். மனம் திரும்பி சுகமாயிட்டா பாவம் நிவர்த்தி ஆயிருமா? ஒரு நாள் ஆகாது, குணப்படணும். என்னாகணும்? பொல்லாத குணங்கள், பொல்லாத சுபாவங்கள் எல்லாம் நீங்கி நாம் மனம் திரும்பினது மாத்திரமல்ல, குணப்படணும். எப்படி? தெய்வீக குணங்கள் நமக்குள்ளே உருவாகணும், தெய்வீக சுபாவங்கள் நமக்குள்ளே உருவாகணும். மற்றவங்களை மதிக்க தெரியணும், மற்றவங்களை நாம் என்ன செய்யணும்? பார்த்து அன்பு கூறுகிறது, அவங்களுடைய அன்பாக பேசணும், அன்பாக பழகணும். எந்த சூழ்நிலையிலும் நாம் கர்த்தருடைய அன்பை என்ன செய்யணும்? வெளிப்படுத்தணும். அன்பு கர்த்தருடைய சுபாவத்தை வெளிப்படுத்தணும், கர்த்தருடைய தன்மையை வெளிப்படுத்தணும், கர்த்தருடைய சோத்திரம் சாயலை வெளிப்படுத்தணும். கர்த்தருக்கு அப்படி ஆனால் தான் ஆண்டுடைய வருகையில் நம்ம என்ன செய்யப்பட முடியும்? எடுத்துக்கொள்ளப்பட முடியும். கர்த்தருக்கு ஆயினாலே தயவாக கேட்டுக்கொள்கிறேன், நம்முடைய வாழ்க்கையிலே இந்த யாக்கோவை போல குணசாலியும் கூடாத வாசியமாக இருக்கிறது மாத்திரமல்ல, நாம் ஆவிக்குரிய ஆசீர்வாதங்களையும் நாம் உலகப்பிரதமான ஆசீர்வாதங்களை சுதந்திரித்துக் கொள்வதற்காகத்தான் தேவன் நம்ம இந்த பூமியிலே அவருடைய ஊழியத்தை செய்யும்படியாக கொண்டு வந்திருக்கிறார். உண்மைதான். அதே நேரத்தில் நாம் நாளுக்கு நாள் இதற்கு மத்தியிலே தேவ சாயலை அடையணும். அல்லேலூயா. ஜெபம் பண்ணுவோம்.